எஸ் குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் 8 அந்த 8 வகையான கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷனையும் நம்ம என்ட்ரி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டர், நமக்கு அந்த 8 கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷனையும் எப்படி என்ட்ரி பண்ணணுங்கிறதுக்கு முன்னாடி அந்த ரூலை நான் ஒரு வாட்டி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதை ரிமைண்ட் பண்ணுறேன். ஈச் அண்ட் எவ்ரி டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் ஃபஸ்ட்டு வி ஹாவ் டு ஐடென்டிஃபை த டிரான்சாக்ஷன். இது என்ன டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறத முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுங்கள். முதல் தம்பு என்ன பண்ணணும்? ஈச் அண்ட் எவ்ரி டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் ஃபஸ்ட்டு வி ஹாவ் டு ஐடென்டிஃபை த டிரான்சாக்ஷன். டிரான்சாக்ஷன் என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணு. டிரான்சாக்ஷன் என்னங்கிறத எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? அக்கௌண்ட்ஸில் மொத்தமே 8 வகையான டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் தான் இருக்குது. அக்கௌண்ட்ஸில் மொத்தமே 8 வகையான டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் தான் இருக்குது. என்னென்ன? பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன், இந்த 4 ஒன்று. ரசிப்டு, பேமெண்ட்டு, கான்ட்ரா, இந்த 3 ஒன்று. ஜேவி தனி. பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன், ரசிப்டு, பேமெண்ட்டு, கான்ட்ரா, ஜேவி, இந்த மாதிரி 8 வகையான டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் இருக்குது. அந்த 8 வகையான டைப் ஆஃப் டிரான்சாக்ஷனில் இதில் அது எந்த டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இதை பெருசு பண்ண என்ன பண்ணணும்? ஓகே, இது பெருசு பண்ணால் என்ன பண்ண தெரியல, பார்ப்போம். ஓகேவா? முதல்ல வந்து ஈச் அண்ட் எவ்ரி டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் ஃபஸ்ட்டு வி ஹவ் டு ஐடென்டிஃபை த டிரான்சாக்ஷன். அதுக்கப்புறம் டெபிட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடி. அந்த டிரான்சாக்ஷனில் எது டெபிட்ங்கிறத கண்டுபிடிங்க. கிரெடிட் தானாக வரும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஈச் அண்ட் எவ்ரி டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் ஃபஸ்ட்டு வி ஹவ் டு ஐடென்டிஃபை த டிரான்சாக்ஷன். செகண்ட் வி ஹவ் டு ஐடென்டிஃபை விச் அக்கௌண்ட் டு பி டெபிட்டட். இதுக்கு வந்து ஒரு ரூல் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஆல்வேஸ் டெபிட். இந்த ஒன்று ஞாபகம் வச்சுனா போதும், 4 டிரான்சாக்ஷன் ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஆல்வேஸ் டெபிட்னா பர்ச்சேஸ் எப்படி பண்ணுவோம்? கேஷ் கொடுத்து பண்ணுவோம் அல்லது கடனுக்கு பண்ணுவோம். அப்போ கிரெடிட் வந்து கேஷு அல்லது சன்ட்ரி கிரெடிட்டார். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஆல்வேஸ் டெபிட் அப்படின்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பண்ணும்போது பர்ச்சேஸ் கிரெடிட்டில் வந்துடும். சன்ட்ரி கிரெடிட்டார் அல்லது கேஷ் அக்கௌண்ட்டு டெபிட்டில் வரும் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டேலியில் இந்த 8 கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் நீங்கள் என்ட்ரி பண்ணுறதுக்கு முன்னாடி டேலியோடைய பல்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னேன். டேலியோடைய பல்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீ என்ன பண்ணணும்னா, கேட்வே ஆஃப் டேலியில் போய்ட்டு அக்கௌண்டிங் வவுச்சர் வி அதை முதல்ல ப்ரெஸ் பண்ணணும். எடுத்த உடனே நீங்கள் டிரான்சாக்ஷன் என்ட்ரி போடக்கூடாது. ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் கிரிக்கெட் விளையாட பேட் இறங்கி போகிறான், ஸ்ட்ரைட்டாகவே அவன் போய் பேட்டை பிடிச்சி விளையாட முடியுமானா முடியாது. அவன் காலம்புற 5 மணிக்கு எழுந்திரிச்சு முதல்ல வாக்கிங், யோகா, இந்த மாதிரி ரன்னிங் அந்த மாதிரி பண்ணிவிட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பேட்டிங்கோ பவுலிங்கோ ஃபீல்டிங்கோ என்ன பயிற்சி வேணுமோ அந்த பயிற்சி எடுப்பான். அந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஸ்ட்ரைட்டாகவே டெய்லி பேஸில் நீங்கள் வந்து டேலியை ஓப்பன் பண்ணதும் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது. எப்படி வந்து ஒரு விளையாடுறவன் உடற்பயிற்சி செய்கிறானோ அந்த மாதிரி டேலியில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், டே பை டே நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எப்படின்னா, பர்ச்சேஸ் அப்படின்னா F9, சேல்ஸ் அப்படின்னா F8, ரசிப்ட் அப்படின்னா F6, கான்ட்ரா அப்படின்னா F4, ஜேவி அப்படின்னா F7, கிரெடிட் நோட் அப்படின்னா ஆல்ட் F6, டெபிட் நோட் அப்படின்னா ஆல்ட் F5. இந்த மாதிரி 8 வகையான டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன். ஜேவி அப்படின்னா F7. அதே மாதிரி டேட்டை மாற்றணுமா F2, பீரியட் மாற்றணுமா ஆல்ட் F2. இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஷார்ட்கட் கீஸை நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஷார்ட்கட் கீஸ் நீங்கள் முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணணும். முதல்ல இந்த ப்ராக்டிஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது ப்ராக்டிஸ் என்ன பண்ணணும்னா, மோடு சேஞ்ச். பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன், இந்த 4 ஒரு ஜாதி அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த 4 ஒரு கேட்டகரி. ஃபார் எக்ஸாம்பிள் பர்ச்சேஸ் F9. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது நேம் ஆஃப் ஐட்டம், குவான்டிட்டி, ரேட் அப்படின்னு வருது. இது வந்து என்ன மோடு அப்படின்னா இன்வாய்ஸ் மோடு அப்படின்னு அர்த்தம். இன்வாய்ஸ் மோடில் ஐட்டம் வரும். அப்படின்னா மொத்தம் எத்தனை மோடு இருக்குன்னா 3 மோடு இருக்குது. எங்கே சார் போய் பார்க்குறது? பர்ச்சேஸ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு Ctrl+H சேஞ்ச் மோடு, அதில் போனீங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம் மோடு, அக்கௌண்டிங் இன்வாய்ஸ், ஆஸ் வவுச்சர், இந்த மாதிரி 3 மோடு இருக்குது.
மொத்தம் எத்தனை மோடு இருக்குது? ஐட்டம் இன்வாய்ஸ், அக்கௌண்டிங் இன்வாய்ஸ், ஆஸ் வவுச்சர். எதை எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டுருக்கு. நீங்கள் வந்து பொதுவாக 2 மாத்திரம் யூஸ் பண்ணுங்கள், போதுமானது. இன்வென்ட்ரி இருந்தால் ஐட்டம் இன்வாய்ஸ், இன்வென்ட்ரி இல்லைன்னா அக்கௌண்டிங் இன்வாய்ஸ். ஓகேவா? வவுச்சர் வேண்டாம். பட் வவுச்சர்லேயும் இன்வென்ட்ரி வரும், அது ஷேர் மார்க்கெட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஷேர் என்ட்ரி போடும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம், இப்போதைக்கு வேண்டாம். இப்போ பர்ச்சேஸில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக 3 இருந்தால் கூட நம்ம 2 தான் யூஸ் பண்ணுவோம். ஒன்று ஐட்டம் இன்வாய்ஸ், இன்னொன்று அக்கௌண்டிங் இன்வாய்ஸ். முதல்ல ஐட்டம் இன்வாய்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அக்கௌண்டிங் இன்வாய்ஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது. ஐட்டம் இன்வாய்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்ளையருடைய இன்வாய்ஸ் நம்பர், இன்வாய்ஸ் டேட் இருக்கும், பார்ட்டி நேம் இருக்கும், பர்ச்சேஸ் லெட்ஜர் இருக்கும். அதாவது மேலே கிரெடிட்டு, கீழே டெபிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் ஐட்டம், குவான்டிட்டி, ரேட்டு, அமௌண்ட்டு, அதனுடைய டோட்டல் இங்கே வந்துடும். ஸோ இந்த மாதிரி நேம் ஆஃப் த ஐட்டம், குவான்டிட்டி, ரேட் இருந்துச்சுன்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐட்டம் இன்வாய்ஸ் அப்படின்னு பேர். அதுக்கு பதிலாக கண்ட்ரோல் H ப்ரெஸ் பண்ணி அக்கௌண்டிங் இன்வாய்ஸில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து கிரெடிட்டு, கீழே வந்து டெபிட், இந்த மாதிரி பர்டிகுலர்ஸு, ரேட்டு காலம் இப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் அக்கௌண்டிங் இன்வாய்ஸ்னு பேர். அக்கௌண்டிங் இன்வாய்ஸ் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எப்போ இன்வென்ட்ரி வரலையோ அப்போ அக்கௌண்டிங் இன்வாய்ஸ் யூஸ் பண்ணுவோம். ரெண்டாவது சர்வீஸ் ரிலேட்டட் கம்பெனிக்கு நம்ம அக்கௌண்டிங் இன்வாய்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த சம் இது பிஸ்னஸாக இருந்தால் கூட இன்வென்ட்ரி இல்லை இந்த சம்மில், அதனால் நம்ம அக்கௌண்டிங் இன்வாய்ஸாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பர்ச்சேஸ் ஆகட்டும், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஆகட்டும், சேல்ஸ் ஆகட்டும், சேல்ஸ் ரிட்டர்ன் ஆகட்டும், எத்தனை மோடு இருக்குது அப்படின்னா 3 மோடு இருக்குது. என்னென்ன மோடு? இன்வென்ட்ரி மோடு, அக்கௌண்டிங் இன்வாய்ஸ், ஆஸ் வவுச்சர். இன்வென்ட்ரி மோடு எப்படி இருக்கும் அப்படின்னா கண்ட்ரோல் H போய்ட்டு ஐட்டம் இன்வாய்ஸ் போட்டிங்கன்னா நேம் ஆஃப் ஐட்டம், குவான்டிட்டி. அக்கௌண்டிங் இன்வாய்ஸ் மோடு எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வவுச்சர் மோடு, கண்ட்ரோல் H போய்ட்டு ஆஸ் வவுச்சர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட், டெபிட் அப்படி இருக்கும். பட் எல்லாத்துலேயுமே சப்ளையர் இன்வாய்ஸ் நம்பர், இன்வாய்ஸ் டேட் இருக்கும். இதுவே நீங்கள் வந்து சேல்ஸில் போனீங்கன்னு வச்சுக்கோ, F8ல் இங்கே இருக்காது, அங்கே வவுச்சர் என்ட்ரி டேட் மாத்திரம் தான் இருக்கும். சார் பர்ச்சேஸ்க்கு மாத்திரம்தான் இந்த ரெஃபரன்ஸ் நம்பர், இன்வாய்ஸ் நம்பர், இன்வாய்ஸ் டேட் வரும், சேல்ஸுக்கு ஏன் சார் வரல? அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் நம்பர், ரெஃபரன்ஸ் டேட். உனக்கு ரெஃபரன்ஸ் நம்பர், ரெஃபரன்ஸ் டேட் வேணும் அப்படின்னா நீ எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சேல்ஸ் இன்வாய்ஸில் உனக்கு வேணும் அப்படின்னா நீ என்ன பண்ணலாம், ப்ரொவைடு ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்கும். என்ன ப்ரொவைடு ரெஃபரன்ஸ் நம்பர், அது வந்து இங்கே காட்டலைன்னா என்ன பண்ணணும், மோர் எஸ் கொடுக்கணும். இங்கே போய்ட்டு ஷோ ஆல் கான்ஃபிகரேஷன் எஸ் கொடுக்கணும். இங்கே போய்ட்டு நீங்கள் வந்து ப்ரொவைடு ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு இருக்கும். இந்த பாருங்கள், இந்த ப்ரொவைடு ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்குல்ல, இதை வந்து எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா சேல்ஸ் இன்வாய்ஸ்க்கும் இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் நம்பர், ரெஃபரன்ஸ் டேட் வரும். இதுவே பர்ச்சேஸில் பார்த்தீங்கன்னா சப்ளையரோடைய இன்வாய்ஸ் நம்பர், சப்ளையரோட இன்வாய்ஸ் டேட் தான் வரும். இதே வந்து சேல்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா F8, ரசிப்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா F6. எல்லாத்துக்குமே அந்த மாதிரி ரசிப்ட் பேமெண்ட் கான்ட்ராக்ட் வராது. எதுக்கு வரும்னு பார்த்துப்போம். ரசிப்ட்டுக்கு வராது, பேமெண்ட்டுக்கு வராது, கான்ட்ரா F4 அதுக்கும் வராது, ஜேவிக்கும் வராது. ஜேவிக்கு வருது. ஸோ வந்து எதுக்கு வருது அப்படின்னா பர்ச்சேஸ், பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸு, சேல்ஸ் ரிட்டர்ன், ஜேவி. இந்த 5க்கும் ரெஃபரன்ஸ் நம்பர் வேணும்னா க்ரியேட் பண்ணிக்கலாம், வேண்டாட்டி விட்டுடலாம். ரசிப்ட்டு, பேமெண்ட்டு, கான்ட்ரா இது 3க்கும் வராது. ஏன் சார் வராது? இப்போ கான்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ரெஃபரன்ஸு தேவையில்லை. ரசிப்ட்டுக்கும் பேமெண்ட்டுக்கும் ஏன் வராதுன்னா அது ரெண்டும் க்ளோஸ் பண்ணுறது. நீங்கள் க்ரியேட் பண்ணுற ரெஃபரன்ஸை க்ளோஸ் பண்ணுற ஐட்டம் தான் இந்த ரசிப்ட்டும் பேமெண்ட்டும், அதனால் அது வராது. ஓகேவா? ஸோ ரசிப்டில் போய் பார்ப்போம். ரசிப்டில் F12ல் போய்ட்டு ப்ரொவைடு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்து பார்ப்போம். வந்துச்சுன்னா வெல் அண்ட் குட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைடு ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கா, ப்ரொவைடு சப்ளையர் ஆர் இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ் நம்பர் எஸ் கொடுத்து பார்ப்போம். இங்கே போட்டால் வருது. நீங்கள் எல்லாத்துக்குமே கொடுத்துட்டான், இப்போ முன்னாடி இல்லை, இப்போ எடுத்து கொடுத்துட்டாங்க. ஸோ வேணும்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ரசிப்ட்டு, பேமெண்ட்டு, கான்ட்ரா அதுக்கும் கூட நீங்கள் எனேபிள் பண்ணிக்கணும்னா பண்ணிக்கலாம். பட் வந்து டாக்குமெண்ட்டு மொத்தம் 8 வகையான டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். மொத்தம் எத்தனை வகையான டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன்? 8 வகையான டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் சொல்லியிருக்கேன். இந்த 8 வகையான டைப் ஆஃப் டிரான்சாக்ஷனில் ஒரே ஒரு டிரான்சாக்ஷன் தவிர பாக்கி எல்லாமே உன்னுடைய டிரான்சாக்ஷன் தான். முதல்ல அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும். இப்போ நீ சரவணா ஸ்டோரில் போய் பர்ச்சேஸ் பண்ணுற அப்படின்னா பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் யார் தரான்? நீ பர்ச்சேஸ் பண்ணதுக்கு இன்வாய்ஸ் யார் கொடுக்குறான்னா சரவணா ஸ்டோர் தரான். அதை தவிர பாக்கி எல்லா டைப் ஆஃப் டிரான்சாக்ஷனுக்கும் சீரியல் நம்பர் கண்ட்ரோல் உங்ககிட்ட தான் இருக்குது. நீ சேல்ஸ் பண்ணுறியா, உன்னுடைய சீரியல் நம்பர் உன் கண்ட்ரோல். சேல்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறியா, உன் கண்ட்ரோல். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பண்ணுறியா, நீ தான் பண்ணுற, உன்னுடைய கண்ட்ரோல்.
ரெசிப்ட், பேமெண்ட்டு, கான்ட்ரா, இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி டைப் ஆஃப் டிரான்சாக்ஷனுக்கும் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு ஒரு சீரியல் நம்பர் உண்டு. அந்த சீரியல் நம்பரை நீ தான் கொடுக்குற. பர்ச்சேஸ்க்கும் உண்டு, பர்ச்சேஸ்க்கு சீரியல் நம்பர் கணக்கு வராது. வெரஸ் அதில் நமக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு குறிக்கிறது இன்வாய்ஸ் நம்பர். பேமெண்ட் பண்ணும்போது இந்த பில்லுக்கு பேமெண்ட் பண்ணிட்டோம் பண்ணலை அப்படின்னு பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் இது வரைக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எத்தனை கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் இருக்குது, ஈச் அண்ட் எவ்ரி டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன், ஃபஸ்ட்டு எந்த அக்கௌண்ட் டு பி டெபிட்டட், எந்த அக்கௌண்ட் டு பி கிரெடிட்டட், அடுத்தது டேலியோடைய பல்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும். டேலியோடைய பல்ஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4க்கு வந்து பார்த்திங்கன்னா டெபிட் முன்னாடி வரும், 4க்கு கிரெடிட் முன்னாடி வரும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ நம்ம வந்து படிக்கும்போது ஈச் அண்ட் எவ்ரி டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் முதல்ல டெபிட் அப்புறம் கிரெடிட் அப்படி தான் சொல்லியிருக்கோம். பட் டேலியில் அப்படி கொஞ்சம் உல்ட்டாவாக இருக்குது. அதனால் என்ன பண்ணலாம், ஈச் அண்ட் எவ்ரி டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் ஃபஸ்ட்டு நீ மனசுக்குள்ளே கேட்க வேண்டிய கேள்வி, முதல்ல இது கேஷா கிரெடிட்டா. இப்போ பர்ச்சேஸ் இருக்குன்னு வச்சுக்கோ, பர்ச்சேஸில் வந்து பார்த்திங்கன்னா இது கேஷ் பர்ச்சேஸா கிரெடிட் பர்ச்சேஸா, சேல்ஸு அப்படின்னா கேஷ் சேல்ஸா கிரெடிட் சேல்ஸா, ரெசிப்ட்னா கேஷாக தரானா செக்காக தரானா, பேமெண்ட்டு அப்படின்னா கேஷாக கொடுக்குறியா செக்காக கொடுக்குறியா, கான்ட்ரா அப்படின்னா பணம் எங்கே போய் சேருது, ஜேவியில் அப்ளை கோல்டன் ரூல். ஸோ இதை வந்து நீ எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? எல்லாத்துலேயும் முதல் கேள்வி அப்படி தான் கேட்கும். இங்கே பாருங்கள், பர்ச்சேஸா F9, முதல்ல வந்து கேஷ் பர்ச்சேஸா அல்லது கிரெடிட் பர்ச்சேஸா, சேல்ஸா F8, முதல்ல கேஷ் சேல்ஸா அல்லது கிரெடிட் சேல்ஸா. ஓகேவா? ரெசிப்ட் முதல்ல கேஷாக தரானா அப்புறம் செக்காக தரானா, அப்புறம் தான் கொடுத்தவன் பேர். பேமெண்ட்டு முதல்ல கேஷாக கொடுக்குறியா செக்காக கொடுக்குறியா, அப்போ தான் யாருக்கிட்ட கொடுக்குற. ஸோ எல்லா டிரான்சாக்ஷனும் முதல்ல நீ கேஷாக கிரெடிட்டா கோல்டன் ரூலை மறந்துட்டேன் டேலியில் என்ட்ரி பண்ணும்போது. ஸோ இதை ஞாபகம் வச்சுட்டு நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் இந்த சம்மு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன் 1st March 2020 T Balaji Traders started a business with a cash of ₹20 lakhs. என்ன பண்ணுறாரு, டி பாலாஜி என்டர்பிரைசஸ் அப்படிங்கிறவர் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. டி பாலாஜி என்டர்பிரைசஸ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகேவா? எவ்வளோ ரூபா? 20 லட்ச ரூபா கேஷில். இது என்ன கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன்? ஓகேவா? இது என்ன கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன்? இது வந்து பார்த்தீங்கன்னா ரெசிப்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெசிப்ட். ஓகேவா? இது வந்து ரெசிப்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெசிப்ட். எப்படி சார் இது ரெசிப்ட் ஆகும்? இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் உட்காந்துருக்கேன், இது பிஸ்னஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து பிஸ்னஸ். ஓகேவா? இதில் நான் வந்து கேஷை கொண்டு வந்து கல்லாப்பட்டியில் வைக்கிறேன். கேஷை கொண்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், கல்லாப்பட்டியில் வைக்கிறேன். அதை மாதிரி வைக்கும்போது இந்த பிஸ்னஸ் எனக்கு திருப்பி காசை தரணும். இந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணும்போது இந்த காசு எனக்கு திருப்பி தரணும். ஸோ பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா இது ரெசிப்ட். மோகன் ஸ்டார்டட் பிஸ்னஸ், பாலாஜி ஸ்டார்டட் பிஸ்னஸ் அப்படின்னா அது ரெசிப்ட். ரெசிப்டை பொறுத்த வரைக்கும் மொதல் என்ட்ரி கேஷாக செக்கா அப்படின்னு பாரு. கேஷாக நான் கொண்டு வந்தேன் அப்படின்னா கேஷ் அக்கௌண்ட் டெபிட், செக்காக கொண்டு வந்தேன் அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் டெபிட். கிரெடிட் வந்து யார் கொடுக்குறா காசு? பாலாஜி கொடுக்குறான், அப்போ அவன் அக்கௌண்ட் கிரெடிட். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு என்ட்ரியும் போடுவோம். ஃபஸ்ட்டு டி பாலாஜி ட்ரேடர் ஸ்டார்டட் எ பிஸ்னஸ் வித் கேஷ் ₹20 lakhs அப்படிங்கிறது ரெசிப்ட்டு. அக்கௌண்டிங் வவுச்சர் வி ரெசிப்ட்டு. இதில் அந்த சப்ளையர் இன்வாய்ஸ் நம்பர்லாம் எனக்கு வேண்டாம், ஏன்னா இது குழப்பம். அதனால் ப்ரொவைடு ரெஃபரன்ஸ் நம்பரை நான் எடுத்து விட்டுறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேஷாக கொடுக்குறோம். யார் கொடுக்குறோம் அப்படின்னா பிஸ்னஸ்க்கு டி பாலாஜி அப்படிங்கிறவர் தராரு. டி பாலாஜிங்கிறவர் அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட் கீழே வரும். எவ்வளோ தராரு அப்படின்னா 20 lakh. முதல்ல வந்து இது எப்போ ஆரம்பிக்கிறாரு, கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 1st March 2020. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திக்ஷா பேக்கேஜில் போய் என்ட்ரி போட்டுமா, முதல்ல கம்பெனி க்ரியேட் பண்ணிப்போம். எடுத்த உடனே நான் அதையே மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆன் 1st March 2020 டி பாலாஜி ட்ரேடர் ஸ்டார்டட் எ பிஸ்னஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல கம்பெனி க்ரியேட் பண்ணணும். நகை வேணும்னா நகை கடைக்கு போகணுங்கிற மாதிரி கம்பெனி க்ரியேட் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், க்ரியேட் கம்பெனி போகணும். கம்பெனி பேர் வந்து என்னென்னா டி பாலாஜி என்ன பேர், ட்ரேடர்ஸ். ஃபினான்ஷியல் இயர் என்ன சொல்லியிருக்கேன், ஃபினான்ஷியல் இயர் 2023-24. இங்கே வரும்போது என்ன பண்ணணும், எண்டு போயிட்டு பேக் ஸ்பேஸ் அழுத்தி அதை ரிமூவ் பண்ணணும். இந்த ஃபினான்ஷியல் இயரை ரிமூவ் பண்ணணும். ஏன் சார் ஃபினான்ஷியல் இயரை ரிமூவ் பண்ணணும்?
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நான் உனக்கு சொல்லிட்டேன், புதுசாக 1-2 பேர் வந்திருக்கிறதுனால சொல்கிறேன். இந்த ஃபினான்ஷியல் இயர் ஏன் ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா, இது ரிமூவ் பண்ணலன்னா பேலன்ஸ் உன்னுடைய சேல்ஸ் இன்வாய்ஸில் உன் கம்பெனி பேருக்கு பின்னாடி இன்வாய்ஸ் நம்பர் வரும், நம்மளை எல்லாம் கிண்டல் பண்ணுவான், அதனால் ரிமூவ் பண்ணுறோம். மேலே ஏன் போடுறோம் அப்படின்னா நம்முடைய ஐடென்டிஃபிகேஷன் தான் போடுறோம். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு டேட்டா நம்ம வச்சுப்போம், இது நிறைய பார்க்கும்போது இது எந்த வருஷம் டேட்டான்னு நமக்கு தெரியணும், அதுக்காக நம்ம மேலே ஃபினான்ஷியல் இயர் வச்சுருக்கோம். அடுத்தது அட்ரஸ் வந்து எப்போதுமே 3 லைனில் டைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த அட்ரஸ் எழுதவே தெரிய மாட்டேங்குது. நீங்கள் எல்லோரும் எனக்கு ஆளுக்கு ஒரு தபால் எழுதி போடுங்க. சார் என்னுடைய கிளாஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தபால் எழுதி போடுங்க. அட்ரஸ் தான் இருக்குல்ல, எழுதி போடுங்க. தகவல் தொடர்பு வச்சுக்கோ. என்னுடைய அட்ரஸ் இதுதான், 10/2 பிருந்தாவனம் 2nd ஸ்ட்ரீட்டு, சேட்பட்டு, சென்னை 6,31,000. இதுதான் என்னுடைய விலாசம். பின்கோடு இன்னொரு முறை போட்டுக்கணும். டெலிஃபோன் நம்பர் ஒரிஜினல் கிடையாது, இது வந்து டூப்ளிகேட் நம்பர். பட் மொபைல் நம்பர் ஒரிஜினல் 8825470442. என்னுடைய மெயில் ஐடியை நான் கொடுக்குறேன், rajasrinivasan1972@gmail.com அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஃபினான்ஷியல் இயர் பார்த்தீங்கன்னா 1/4/2023. வேற புக்கு எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பாருங்கள். ஃபினான்ஷியல் இயர் எப்போ ஆரம்பிக்குது? மார்ச் 2020. ஓகேவா? அப்போ ஃபினான்ஷியல் இயர் 1920. ஃபினான்ஷியல் இயருங்கிறது என்னது? 1920. ஒரே ஒரு செகண்டு, வீட்டில் தண்ணி ஊற்றுது, அதை சொல்லிடுறேன். ஒரே ஒரு நிமிஷம். ரைட், இவ்வளோ தூரம் அடிச்சுட்டேன், எடுக்கல. சரி, ரைட், ஓகே. ஃபினான்ஷியல் இயருங்கிறது இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் மார்ச் 20 கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபினான்ஷியல் இயர்னால் எல்லா கம்பெனிக்கும் ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னா இன் ஜென்ரல் பொதுவாக 1 ஏப்ரல் ஆரம்பித்து 31 மார்ச்சில் முடியும். பட் அந்த புதுசாக ஆரம்பிக்கிற கம்பெனி இருக்குது பார்த்தியா, அதுக்கு மாத்திரம் ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயருங்கிறது கம்பெனி என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அன்னிலேருந்து தான் அந்த கம்பெனிக்கு ஃபினான்ஷியல் இயரும் ஸ்டார்ட் ஆகும், புக்கும் அப்போலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ரைட்டா? ஸோ நானாக இங்கே ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து 1/4/19 அப்படின்னு போடுறேன். பட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த கம்பெனிக்கு 1/3/2020 தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்படி தான் போடணும் ஒரிஜினலாக. ஓகேவா? இதுக்கு பேர் இன்கம் டேக்ஸில் இருக்குது ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு சொல்லி. ஆனால் இதுக்கப்புறம் வர சப்சிக்வெண்ட் இயர்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா இன் ஜென்ரல் ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஃப்ரம் 1 ஏப்ரல். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1/3/2020 அப்படின்னு போடுவாங்க. நான் வந்து என்ன பண்ணுறேன், இங்கே 1/4/2019 அப்படி தான் போடுறேன். ஏன்னா ஃபினான்ஷியல் இயர் அப்படிங்கிறது 1 ஏப்ரலில் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது நம்ம மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் மேலே அப்படி போடுறேன். வேற கம்பெனி எப்போ ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள், 1/3/2020. ஸோ ஒரு டேட்டு கொடுத்தா அந்த டேட்டோடைய ஃபினான்ஷியல் இயர் என்ன, அந்த டேட்டோட அசஸ்மெண்ட் இயர் என்ன அப்படின்னு உங்களுக்கு சொல்ல தெரியணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஒரு டேட் கொடுத்தா அந்த டேட்டோட ஃபினான்ஷியல் இயர், அந்த டேட்டோட அசஸ்மெண்ட் இயர் நமக்கு சொல்ல தெரியணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ரைட்டா? ஸோ அதன்படி 1/3/2020 அப்படின்னா அதனுடைய ஃபினான்ஷியல் இயர் 2019-20. ஸோ 1 ஏப்ரல் ஆரம்பிக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1/3/2020 அப்படின்னு போட்டு என்ட்ரு கொடுத்து ஃபஸ்ட்டு நம்ம கம்பெனி க்ரியேட் பண்ணுறோம். ஓகேவா? கம்பெனி க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா என்ட்ரு கொடுத்து நீங்கள் கம்பெனி க்ரியேட் பண்ணுறீங்க. க்ரியேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி F11 ஃபியூச்சரில் வரும், கம்பெனி க்ரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஏன்னா நம்ம என்ட்ரு கொடுத்தோம், சேவ் ஆகிடுச்சு. கம்பெனி க்ரியேட் ஆகிடுச்சா இல்லையாங்கிறது சில பேருக்கு தெரியாது. அதனால இந்த கன்ஃபர்மேஷன் மெசேஜ் மொதல் வாட்டி மாத்திரம் வரும், 2வது வாட்டி வராது. இப்போ என்ன மெசேஜ் வரும் அப்படின்னா, கம்பெனி க்ரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, எனேபிள் த ஃபியூச்சர் ஆஸ் பர் யுவர் பிஸ்னஸ் நீடு. கம்பெனியை நீங்கள் சக்ஸஸாக க்ரியேட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸை நீங்கள் எனேபிள் பண்ணிங்க, உங்களுக்கு என்ன ஃபியூச்சர் வேணுமோ அதை நீங்கள் எனேபிள் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி வருது. ரைட்டா? ஸோ உங்களுக்கு என்னென்ன ஃபியூச்சர் வேணுமோ அதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். இந்த சம்முக்கு என்ன ஃபியூச்சர் வேணும் அப்படின்னா, நாம் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண போகிறது கிடையாது, இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ண போகிறது கிடையாது. அதனால் இன்வென்ட்ரி ஃபியூச்சரே வேண்டாம், ஜிஎஸ்டி வேண்டாம், பட் பில் வைஸ் டீட்டெயில் நமக்கு வேணும்.
ஸோ இந்த இடத்துல பில் வைஸ் வந்து எஸ் கொடுங்க, இன்வென்ட்ரி வந்து வேண்டாம், ஜிஎஸ்டியும் வேண்டாம், இந்த மூணும் வேண்டாம். ஓகேவா? மெயின்டைன் அக்கௌண்ட்ஸ் எஸ், பில் வைஸ் எஸ், இன்வென்ட்ரி வேண்டாம், ஜிஎஸ்டி வேண்டாம். கண்ட்ரோல் ஏ. டிஃபால்ட்டாக நீ ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணும்போது ஜிஎஸ்டி எப்போது எனேபிள் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோ. டிஃபால்ட்டாக ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணும்போது ஜிஎஸ்டிங்கிறது என்ன, எனேபிளில் இருக்கும். ரைட்டா? ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரி போடுவோம். கேட்வே ஆஃப் டேலி அக்கௌண்டிங் வவுச்சர் வி. மொதல் என்ட்ரி என்னன்னு பாருங்கள். ஆன் 1st March 2020 T Balaji Trader started a business with cash ₹20 lakh. Each and every type of transaction, first we have to identify the transaction, then debit என்னங்கிறத கண்டுபிடி, கிரெடிட் தானா வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் டி பாலாஜி வந்து ஸ்டார்டட் பிஸ்னஸ் அப்படிங்கிறது ரசிப்ட். ரசிப்டில் ஃபஸ்ட்டு டெபிட் என்ட்ரி. டெபிட் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கேஷாக கொண்டு வரானா செக்காக கொண்டு வரானா கேஷாக கொண்டு வரான். ஸோ கேஷ் அக்கௌண்ட்டு டெபிட், மேலே கேஷ் அக்கௌண்ட் டெபிட். கீழே என்ன வரும் அப்படின்னா இது வந்து கீழே வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க யார் கொடுக்குறான், டி பாலாஜி, அவன் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ மேலே வந்து கேஷு, கீழே வந்து ஆல்ட் சி போட்டு டி பாலாஜி கேபிட்டல் அப்படின்னு போட்டு அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு போடுங்க. அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட் எவ்வளோ அமௌண்ட்டு, எவ்வளோ அமௌண்ட்டு 20 lakhs. ஓகேவா? இந்த இடத்துல 20 lakhs அப்படின்னு போடுங்க. ஓகேவா? கரெக்டாக இருக்கா? நேரேஷன் வேணுமா? என்னை பொறுத்த வரைக்கும் நேரேஷன் அப்படிங்கிறது ஒரு விளக்கம். விளக்கம் எப்போ கொடுக்கணும்? when we have to give narration. ஒரு விஷயம் நமக்கு சொல்கிறோம், அது புரியலன்னா அதுக்கு விளக்கம் கொடுக்கணும். இப்போ கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு டி பாலாஜி கேபிட்டல் அக்கௌண்ட்டு பார்த்த உடனே தெரியுது இவன் கேஷ் கொண்டு வந்திருக்கான் அப்படின்ட்டு. இதுக்கு ஒரு நேரேஷன் தேவையா அப்படின்னா தேவையில்லை. நேரேஷன் எதுக்கு தேவையோ அதுக்கு கொடுக்கணும், எதுக்கு தேவையில்லையோ அதுக்கு கொடுக்கக்கூடாது. ஓகேவா? நல்லா தெரிஞ்சுங்க. நேரேஷன் தேவை உள்ளதுக்கு கொடுக்காமல் இருக்கக்கூடாது, நேரேஷன் தேவையில்லாததுக்கு கொடுத்துட்டு இருக்கக்கூடாது. ரைட்டா? ஆனால் கம்பெனியில் என்ன சொல்லுவாங்க, எல்லா வவுச்சருக்கும் நேரேஷன் எழுதும்பாங்க. பரவாயில்ல, எழுதி தொலைங்க. ரைட்டா? ரைட். என்ட்ரு கொடுத்து இப்போ என்ட்ரு கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகும். ஸோ சேவ் பண்ணுறதுக்கு என்டர். ஆமாம். பட் குயிக்காக சேவ் பண்ணால் ஷார்ட்கட் என்ன சொல்லியிருக்கேன், கண்ட்ரோல் ஏ. குயிக்காக சேவ் பண்ண ஷார்ட்கட் என்ன, கண்ட்ரோல் ஏ அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரெண்டாவது பாருங்கள், மார்ச் 3 கேஷ் டெபாசிட்டட் இன்டு பேங்க் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கேஷ் டெபாசிட்டட் இன்டு பேங்க். ஓகேவா? அது வந்து என்னென்னா கான்ட்ரா. எது வந்து கான்ட்ரா? நீ பேங்க்கில் கேஷை டெபாசிட் பண்ணாலோ, பேங்க்லேருந்து ஆஃபீஸ் பர்பஸ்க்கு கேஷ் வித்ட்ரான் பண்ணிட்டு வந்தாலோ, அல்லது உங்ககிட்ட ஒன்றுக்கும் மேற்பட்ட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினாலோ, அல்லது உங்ககிட்ட ஒன்றுக்கும் மேலே பெட்டி கேஷ் இருந்தது, கேஷ்லேருந்து பெட்டி கேஷ்க்கோ, பெட்டி கேஷ்லேருந்து கேஷுக்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினா இட் இஸ் கால்டு கான்ட்ரா. கான்ட்ராவில் பணம் கையை விட்டு வெளியில் போகாது. ஒன்று கேஷாக உங்ககிட்ட இருக்கும், இல்லைன்னா பேங்க்கில் இருக்கும், அவ்வளோதானே ஒழிய. ஸோ கான்ட்ராவில் கேஷ் கையை விட்டு போகாது. கான்ட்ராவில் மொத்தம் 4 வகை இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கேஷ்லேருந்து பெட்டி கேஷு, பெட்டி கேஷ் டு கேஷ், அது ஒரு வகை. கேஷ்லேருந்து பேங்க்லேருந்து வித்ட்ரா பண்ணுறது, அது ஒரு 2 வகை. ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இது ஒரு வகை. ஸோ இந்த மாதிரி 4 வகையான கான்ட்ரா இருக்குது. நான் எத்தனை வகையான கான்ட்ரா இருந்தாலுமே கான்ட்ரா அப்படின்னா கேஷு உன் கையை விட்டு போகாது அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான் கான்ட்ராவில். ஒன்று டெபாசிட் பண்ணுவேன், இல்லை வித்ட்ரா பண்ணுவேன். இப்போ இந்த சம்மில் நம்ம என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். இந்த சம்மில் கேஷ் டெபாசிட்டட் இன்டு த பேங்க் கான்ட்ரா. கான்ட்ராவை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ரசிப்ட் பேமெண்ட்டு கான்ட்ரா. அதில் வந்து என்ன சொல்லியிருக்கேன், ரசிப்ட்னா கேஷா செக்கா, பேமெண்ட்னா கேஷா செக்கா. கான்ட்ரான்னா என்ன சொல்லியிருக்கேன், பணம் எங்கே போய் சேருது, அந்த அக்கௌண்ட் டெபிட், எங்கேருந்து போகுதோ அது கிரெடிட். கான்ட்ராவில் நீங்கள் பணம் எங்கே போய் சேருதோ அது மேலே டெபிட்டு, எங்கேருந்து போகுதோ அது கிரெடிட். இப்போ நான் பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன், இந்த 4க்கும் வந்து மோடு சொல்லிட்டேன். என்ன மோடு சொல்லியிருக்கேன், இன்வாய்ஸ் மோடு, அக்கௌண்டிங் மோடு, வவுச்சர் மோடு 3 இருந்தால் கூட ஒன்று ஐட்டம் இருந்தால் ஐட்டம் இன்வாய்ஸ் மோடும், அக்கௌண்ட்ஸ் இருந்தால் அக்கௌண்டிங் இன்வாய்ஸ் மோடும் போடு அப்படின்ட்டு. ஆனால் அதுவே ரசீப்டு, பேமெண்ட்டு, கான்ட்ரா இந்த 3க்கும் என்ன மோடு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மோடு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கண்ட்ரோல் ஹெச் போட்டிங்கன்னா சிங்கிள் என்ட்ரி மோடு, டபுள் என்ட்ரி மோடு அப்படின்னு 2 மோடு இருக்குது.
இப்போ சிங்கிள் என்ட்ரி மோடுனா என்ன, டபுள் என்ட்ரி மோடுனா என்னன்னு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸை தெரிஞ்சுன்னு போயிட்டோம்னா ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சிங்கிள் என்ட்ரி மோடு. அதாவது ரசிப்ட்னா நீ ஒன்று கேஷாக வாங்கியிருப்ப இல்லை செக்காக வாங்கியிருப்ப, ரைட்டா? கேஷு செக்கு ரெண்டும் சேர்ந்து வாங்கியிருக்க அப்படின்னா அதை ஒரே நேரத்தில் ஒரே பார்ட்டிகிட்ட, இப்போ ஒன்றும் இல்லை ஜிபே பண்ணுறான், கையில் கேஷ் கொடுக்குறான், இந்த மாதிரி 2-3 என்ட்ரி இருக்குது. செக்காக தரான், ஒரு 1,00,000 தரணும், 10,000 ஜிபே பண்ணுறான், 10,000 கேஷாக கட்டுறான், 10,000 செக்காக தரான், 20,000 டிடியாக தரான். இப்படி 4-5 டெபிட் இருக்குது, 4-5 கிரெடிட் இருக்குதுன்னு வச்சுக்கோ. அப்போ நீ ஜேவி யூஸ் பண்ணலாம். அக்கௌண்டிங் மோட்ஸில் டபுள் என்ட்ரி மோடை யூஸ் பண்ணலாம், சாரி டபுள் என்ட்ரி மோடை யூஸ் பண்ணலாம். ஸோ மல்டிபிள் டெபிட் மல்டிபிள் கிரெடிட். கேஷை வாங்கி கல்லாப்பெட்டியில் போடணும், செக்கை வாங்கி டெபாசிட் பண்ணணும், ஜிபேல ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சான்னு செக் பண்ணணும், இப்படி இருக்குது. ஸோ மல்டிபிள் டெபிட் அண்ட் மல்டிபிள் கிரெடிட் இருக்குன்னா நீ என்ன பண்ணலாம், வவுச்சர் மோடு யூஸ் பண்ணலாம். அதர்வைஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த டெபிட் கிரெடிட் மோடு யூஸ் பண்ணலாம். அதாவது மோர் தேன் 1 டெபிட் அண்ட் மோர் தேன் 1 கிரெடிட். வேர்டை நல்லா கவனி, மோர் தேன் 1 டெபிட் அண்டு மோர் தேன் 1 கிரெடிட். ஸோ 2 டெபிட் 2 கிரெடிட் இருக்குன்னு வச்சுக்கோ. குறைஞ்சது 2 டெபிட்டு குறைஞ்சது 2 கிரெடிட் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கண்ட்ரோல் ஹெச்சில் டபுள் என்ட்ரி மோடை யூஸ் பண்ணுங்கள். அதர்வைஸ் சிங்கிள் என்ட்ரி மோடை யூஸ் பண்ணுங்கள். சிங்கிள் என்ட்ரி மோடுனா என்ன, இப்போ ரெசிப்ட்னா ஒரு டெபிட்டு மல்டிபிள் கிரெடிட் என்ட்ரி பண்ணலாம். ஒரு பேமெண்ட் அப்படின்னா ஒரு கிரெடிட்டு மல்டிபிள் டெபிட்ஸ் என்ட்ரி பண்ணலாம். கான்ட்ரா ஒரு டெபிட்டு மல்டிபிள் கிரெடிட் அல்லது ஒரு கிரெடிட் மல்டிபிள் டெபிட். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தான், இன்னொன்று தான் மல்டிபிள். அதுதான் சிங்கிள் என்ட்ரி மோடு. ஓகேவா? சிங்கிள் என்ட்ரி மோடு அப்படிங்கிறது ஒரு டெபிட் மல்டிபிள் கிரெடிட் அல்லது ஒரு கிரெடிட் மல்டிபிள் டெபிட், இதுதான் சிங்கிள் என்ட்ரி மோடு. மல்டிபிள் டெபிட் அண்ட் மல்டிபிள் கிரெடிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது டபுள் என்ட்ரி மோடு. எதுக்கு சார் டேலியில் இந்த மாதிரி சிங்கிள் என்ட்ரி மோடு டபுள் என்ட்ரி மோடுன்னு 2 மோடு வச்சுருக்கா, ஏதாவது ஒரு மோடை வச்சு தொலைக்க வேண்டியது தானே அப்படின்னா அதுக்கு பின்னாடி ரீசன் இருக்குது. டேலியில் எது ஒன்று செஞ்சுருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்குது. இப்போ நான் ஏன் உங்களை சிங்கிள் என்ட்ரி மோடு சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த டெபிட் கிரெடிட் பிரச்சனை வராது, ஒழிஞ்சு போட்டோம். ஒன்று. ரெண்டாவது, நீ செம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ரெசிப்டா கேஷாக வந்திருக்கா செக்காக வந்திருக்கா, பேமெண்ட்டா கேஷாக கொடுக்குறியா செக்காக கொடுக்குறியா, கான்ட்ராவா பணம் எங்கே போய் சேருது, இந்த மாதிரி மொதல் என்ட்ரியை நீ கண்டுபிடிச்சிட்டனா ரெண்டாவது என்ட்ரி தானாக வரும். அதுக்கு என்ன மீனிங் கேட்டால் அது ஒன்றுக்காக சஜஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? ரெண்டாவது வவுச்சர் டைப் அப்படின்னு ஒன்று இருக்குது. வவுச்சர் டைப்பு நம்ம போக போக சொல்லுவோம். டேலியில் மொத்தம் 24 வவுச்சர் டைப் இருக்குது, 24 வகையான டிரான்சாக்ஷன் இருக்குது. அதில் அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷனில் 10, இன்வென்ட்ரி டிரான்சாக்ஷனில் ஒரு 12, ஆர்டர் வவுச்சரில் ஒரு 8, பேரோல் வவுச்சரில் ஒரு 2, இந்த மாதிரி கூட்டி பார்த்தோன்னா ஒரு 28 வகையான டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதையெல்லாம் நம்ம எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுங்கிறது நம்ம போகிற வழியில் பார்ப்போம். இப்போ அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷனில் மொத்தம் 8 தான் சொன்னேன். இது என்ன சார் 10ன்னா 2 கணக்கில் வராது, அதையும் சேர்த்துக்கணும் 10. இப்போ அந்த 10 வகையான அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷனையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இருக்கிறது தான் வவுச்சர் டைப்பு. வவுச்சர் டைப் அப்படிங்கிறது என்னென்னா, ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நீ ஒவ்வொரு சேல்ஸ் வவுச்சருக்கும் ஒவ்வொரு பர்ச்சேஸ் ரெசிப்ட் இந்த மாதிரி இருக்கிற ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் பின்னாடி வவுச்சர் டைப் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த வவுச்சர் டைப்பில் நீங்கள் வந்து இந்த உன்னுடைய வவுச்சர் எப்படி இருக்கணுங்கிறத அங்கே நீ வந்து ஸ்பெசிஃபை பண்ண முடியும், கான்ஃபிகரேஷன் பண்ண முடியும். என்னுடைய பர்ச்சேஸ் என்ட்ரியில் கையெழுத்து வரணும், இப்படி வரணும் டேட்டு, அப்படி வரணும் டேட்டு, இந்த மாதிரிலாம் உனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ரைட்டா? இப்போ அந்த வவுச்சர் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் என்ட்ரி போடும்போது சேல்ஸ் என்ட்ரி போடும்போது மிஸ்டேக் வராமல் என்ட்ரி போட முடியும், ஃபாஸ்ட்டாகவும் என்ட்ரி பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த வவுச்சர் டைப் யூஸ் பண்ணுறோம். வவுச்சர் டைப் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு என்ட்ரி போடுறோம் அப்படின்னா இப்போ ரெசிப்ட் என்ட்ரியில் பேங்க் வந்து ஒரு ஃப்ரீஸ் பண்ணிடலாம், ஒன்லி பேரை மாத்திரம் மாற்றின்னு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ரெசிப்ட் பேமெண்ட்டுக்கு அந்த மாதிரி ஒரு லெட்ஜர் டெபிட்டு அல்லது ஒரு லெட்ஜர் கிரெடிட்டு மல்டிபிள் டெபிட் அப்படிங்கும்போது அந்த ஒரு லெட்ஜரை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு வேகமாக என்ட்ரி பண்ணலாம். இந்த மாதிரி வேகமாக என்ட்ரி பண்ணுறதுக்கு இந்த வவுச்சர் டைப்பு பயன்படுது. அந்த வவுச்சர் டைப்பை எதில் பயன்படுத்த முடியும் அப்படின்னா சிங்கிள் என்ட்ரி மோடில் தான் பயன்படுத்த முடியும், டபுள் என்ட்ரி மோடில் வவுச்சர் டைப்பு பயன்படுத்த முடியாது. ஓகேவா? என்ட்ரி நீ ஃபாஸ்ட்டாக போடணும் டேலியில் ரெசிப்ட் என்ட்ரி பேமெண்ட் என்ட்ரி அப்படின்னா
நீங்கள் சிங்கிள் என்ட்ரி மோடை யூஸ் பண்ணி வவுச்சர் டைப் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னா ஃபாஸ்ட்டாக மிஸ்டேக் இல்லாமல் வேகமாக போட முடியும். இல்லை சார் நான் டபுள் என்ட்ரி மோடு போடு உட்காந்து உனக்கு என்ன உனக்கு நேரம் இருந்தால் உட்காந்து போட்டுரு, யார் வேண்டாம்னா ரைட்டா. ஆனால் வவுச்சர் டைப்பு கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவன் வவுச்சர் டைப்பு போட்டிருக்கான், எனக்கு அந்த மாதிரி வரலையே சார். சிங்கிள் என்ட்ரி மோடில் தான் வவுச்சர் டைப் வரும், டபுள் என்ட்ரி மோடில் வவுச்சர் டைப் வராது. வவுச்சர் டைப்புங்கிறது என்னென்னா ஒரு கண்ட்ரோல் ஆக்டிவிட்டி, மிஸ்டேக் பண்ணாமல் இருக்கிறதுக்காக பண்ணிக்கிறது ரைட்டா. அந்த சிங்கிள் என்ட்ரி மோடில் வவுச்சர் டைப் உனக்கு யூஸ் பண்ண போகிற அப்படின்னா நீ டெஃபினட்டாக சிங்கிள் என்ட்ரி மோடு தான் யூஸ் பண்ணணும், டபுள் என்ட்ரி மோடு யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஆரம்பத்துலேருந்து நீ சிங்கிள் என்ட்ரி மோட்லேயே பழகிடு, நல்லதுங்கிறேன். ஓகேவா, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் உனக்கு ஷேர் பண்ணுறேன். ஆரம்பத்துலேருந்தே நீ எதுக்கு பழகிறேன்னா சிங்கிள் என்ட்ரி மோடுக்கு பழகிடு ரைட்டா. இப்போ பாருங்கள், கேஷ் டெபாசிட்டட் இன்டு பேங்க் ஆஸ் கான்ட்ரா. கான்ட்ராக்கு ஷார்ட் கட்டி F4. நம்ம ரசீட் போட்டோமா, ரசீட் போட்டோமா, முதல்ல அதை பார்த்துறோம். ரசீது போட்டோமாம்மா, டி பாலாஜி கேபிட்டல், டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர் டி பாலாஜி கேபிட்டல். ரசீட் போட்டாச்சு, 20 லட்சம் வந்திருக்கு. இதில் கான்ட்ரா. இப்போ கான்ட்ரா அப்படின்னா என்ன, நம்ம பேங்க்கில் இப்போ 20 லட்சம் கொண்டு வந்திருக்கோம், அதை கொண்டு போய் நம்ம பேங்க்கில் ஒரு 15 லட்சம் டெபாசிட் பண்ண போகிறோம். அப்போ பணம் எங்கே போய் சேருது, பேங்க்கில் போய் சேருது. அப்போ மேலே பேங்க்கு கீழே கேஷ், அதான் கான்ட்ரா. என்ன பண்ணணும், கான்ட்ராக்ட் ஷார்ட் கட்டி F4. என்னைக்கு டெபாசிட் பண்ணுறோம், சேம் டேவா இல்லை என்ன டே, எப்போ டெபாசிட் பண்ணுறோம், மார்ச் 3. இங்கே மார்ச் 3 பண்ண முடியாது, ஒன்றுனே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து மேலே பேங்க்கு, பேங்க் மேலே கரண்ட் வரணும், இங்கே இல்லை. இல்லைன்னா என்ன பண்ணணும், கிரியேட் பண்ணிக்கணும். இல்லைன்னா கிரியேட் பண்ணணும். மேலே பேங்க்கு கிரியேட். நீ 2 ஆப்ஷனில் கிரியேட் பண்ணலாம், ஈவன் 3 பறையில் பண்ணலாம். ஒன்று இங்கே இருந்தபடியே கிரியேட் அப்படின்னு கொடுக்கலாம், இந்த லெட்ஜர் வரும். இல்லை இங்கே இருந்தபடியே ஆல்ட் சி கொடுத்தீங்கன்னா அப்பயும் வரும். இல்லை இங்கே இருந்தபடியே ஆல்ட் ஜி, திருவள்ளுவர் மனைவி வாசிக்க நினச்சிட்டு இங்கே கிரியேட் மாஸ்டர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் போய்ட்டு லெட்ஜரை செலக்ட் பண்ணால் அதுவும் வரும். பட் ஒரு டிஃப்ரென்ஸ் பாருங்கள், யார் அந்த டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கிறா பார்ப்போம். ஓப்பனிங் பேலன்ஸ் கிரியேஷனுக்கு 3 மெத்தட் சொல்லியிருக்கேன், இன்ஃபேக்ட் 4 மெத்தட். என்னென்ன மெத்தட் அப்படின்னா, லெட்ஜர் கிரியேட் பண்ணுறதுக்கு கேட்வே ஆஃப் டாலி கிரியேட் லெட்ஜர், இது ஒரு மெத்தடு. சாரி, 5 மெத்தட் இருக்குது. சிங்கிள் லெட்ஜர் கிரியேட் பண்ணுறதுக்கு 4 மெத்தட் இருக்குது. என்னென்ன மெத்தடு, கேட்வே ஆஃப் டாலி கிரியேட்டு லெட்ஜர், இது ஒரு மெத்தட், அது வந்து ஓப்பனிங் பேலன்ஸோட வரும். அடுத்தது வவுச்சர் என்ட்ரி மோடு. வவுச்சர் என்ட்ரி மோடில் இங்கேருந்து பார்க்கும்போது ஆல்ட் ஜி கிரியேட் மாஸ்டர், அங்கே போய்ட்டு லெட்ஜர். அப்படி பார்த்தாலும் நீ ஓப்பனிங் பேலன்ஸ் என்ட்ரி பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரீங்க, இந்த இடத்துல ஆல்ட் சி போட்டிங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் இங்கே வராது. ஓகேவா, ஓப்பனிங் பேலன்ஸ் வராது. ஸோ நீ டிரான்சாக்ஷன் லெவலுக்கு வந்துட்ட அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸ் வராது, அந்த இடத்துல காட்டாது. ஏன்னா ஆல்ரெடி கம்பெனி கிரியேட் பண்ணியாச்சு, ஓப்பனிங் பேலன்ஸ் நீ மென்ஷன் பண்ணியிருக்கணும் அங்கே. ஓகேவா, அதனால் ஓப்பனிங் பேலன்ஸ் காட்டாது. பட் ஓப்பனிங் பேலன்ஸ் எங்கே காட்டும், ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணும்போது கேட்வே ஆஃப் டாலி கிரியேட் லெட்ஜர் இங்கே காட்டும். இதே எஃபெக்ட்டு கேட்வே ஆஃப் டாலி ஆல்ட் ஜி கிரியேட் மாஸ்டர் இங்கே போய்ட்டு லெட்ஜரில் போட்டிங்கன்னா இங்கே காட்டும். பட் ரெசிப்ட் என்ட்ரியில் உனக்கு காட்டாது. ரெசிப்ட் என்ட்ரி போடும்போது நீங்கள் இந்த இடத்துல ஆல்ட் சி போடும்போது ஓப்பனிங் பேலன்ஸ் உங்களுக்கு காட்டாது. ஓகேவா, காட்டாது, ஓப்பனிங் பேலன்ஸ் காட்டாது. ஏன் காட்டாது அப்படின்னா, ஆல்ரெடி இந்த வவுச்சர் என்ட்ரி மோடுக்கு வந்துட்டீங்கன்னா ஆல்ரெடி நீ கம்பெனி கிரியேட் பண்ணிவிட்ட, ஓப்பனிங் பேலன்ஸ்லாம் என்ட்ரி பண்ணிட்ட அப்படின்னு அசம்ஷன், அதனால் அது காட்டாது. ரைட்டா. ஸோ இப்போ பாருங்கள், கேஷ் டெபாசிட்டட் இன்டு பேங்க் கான்ட்ரா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் லெட்ஜர் இல்லை, அதனால் நம்ம என்ன பண்ணலாம், சிங்கிள் லெட்ஜரை கிரியேட் பண்ணிக்கலாம். டேலியில் கேட்வே ஆஃப் டாலி கிரியேட் லெட்ஜர். நான் எப்படி கிரியேட் பண்ணுறேனோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பிஎன்பி அக்கௌண்ட்டு அப்படின்னு போட்டுக்கோ, அண்டர் வந்து பேங்க் அக்கௌண்ட்டு. நான் அக்கௌண்ட் நம்பர் சொல்கிறேன், அந்த அக்கௌண்ட் நம்பர்லாம் நோட் பண்ணிக்கோ. 2510000 400 157830. ஐஎஃப்எஸ்சி கோடு PUNB 0 254300. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கம் அப்படின்னு வச்சுக்கோ, நுங்கம்பாக்கம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் கிடையாது சம்மில். ஓகேவா, இப்போ வந்து நம்ம அந்த மாதிரி கேட்வே ஆஃப் டாலியில் போய் பண்ணிவிட்டு இங்கே ரெசிப்டில் மேலே பேங்க்கு, கீழே வந்து கேஷ்.
டேலி வந்து நீ கிரியேட் பண்ணும்போது டிஃபால்ட்டாக 2 லெட்ஜர் இருக்கும். ஒன்று கேஷு, இன்னொன்று ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட். மறந்துடாது. டேலி ஒன்ஸ் கிரியேட் பண்ணதும் டிஃபால்ட்டாக 2 லெட்ஜர் வரும். ஒன்று வந்து கேஷு, இன்னொன்று ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட். கேஷ் எங்கே சார் வந்தது, நீங்கள் கிரியேட் பண்ணவே இல்லைன்னு கேட்கக்கூடாது. ஓகேவா? அது டிஃபால்ட்டாக டேலிலே இருக்குது. டேலிலே டிஃபால்ட்டாக 28 குரூப்பும் 2 லெட்ஜரும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். மைண்டில் அதை வச்சுக்கோ. ஸோ இந்த இடத்துல கேஷ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நம்மள்கிட்ட 20 lakhs இருக்குது. அந்த 20 lakhsல ஒரு 15 லட்சத்தை நம்ம டெபாசிட் பண்ணுறோம். என்டர் கொடுங்க. இங்கே டெனாமினேஷன் கேட்குது 15 லட்சத்துக்கு. நீங்களாக கற்பனை பண்ணி ஒரு டெனாமினேஷன் போட்டு கொடுத்து டேலி பண்ணுங்கள். ரைட்டா? இங்கே டெனாமினேஷன் கொடுக்காம நீங்கள் என்ட்ரி பண்ணிடலாம். என்ன, டெனாமினேஷன் இல்லாமலும் நீங்கள் என்ட்ரி பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து புரியறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெபாசிட் இன்டு பேங்க் அப்படின்னு போட்டுக்கோ, புரியறதுக்காக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட், இப்போ டெனாமினேஷன் இங்கே கேட்குது இல்லையா? நீங்கள் வந்து டெனாமினேஷன் போட்டு பழகினீங்க அப்படின்னா உங்கள் மைண்டு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு 15 லட்ச ரூபா கேஷை கொண்டு போய் டெபாசிட் பண்ணுற பேங்க்கில் டெனாமினேஷன் இல்லாமல் இருக்க முடியுமான்னா டெனாமினேஷன் இல்லாமல் அவன் கேஷ் வாங்கிட மாட்டான். ஏன்னா டெனாமினேஷனுங்கிறது உன்னுடைய அஃபிடவிட் மாதிரி, நீ ப்ரூஃப் டிக்ளேர் பண்ணுற, நீ எவ்வளோ கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே கற்பனையாக நீ பார்த்துக்கோ. ஏன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 500ல் ஒரு 1000 நோட்டு இருக்குது. அப்போ 5 லட்சம் வருதா? இன்னும் 10 லட்சம் வருமா? அப்போ 2000 நோட்டு போடுவோம். 500ல் ஒரு 2000, 200ல் ஒரு 1000 நோட்டு, 3 லட்சம் இருக்கா? இதில் ஒரு 3000 நோட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா டெனாமினேஷன் ஓவர் போட்டு நீங்கள் டெபாசிட் அப்படின்னு போடலாம். இதில் இந்த 15 லட்சத்துக்கு மேலேயும் வராது. 15 லட்சத்துக்கு மேலே உன்னால் டெபாசிட் போடவும் முடியாது. அந்த டெனாமினேஷனில் வராது, சேவ் ஆகாது. அதை ட்ரை பண்ணு. அடுத்தது குட்ஸு பர்ச்சேஸ்டு ஃபார் கேஷ் ₹5 lakh அட் 20% ட்ரேட் டிஸ்கவுண்ட் அப்படின்னா. குட்ஸு பர்ச்சேஸ்டு ஃபார் கேஷ் ₹5 lakh அட் 20% ட்ரேடு டிஸ்கவுண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் வந்து 2 வகை. இந்த டிஸ்கவுண்ட்டை பற்றி ஒரு கிளாஸ் தனியாகவே எடுக்கணும். நம்ம காலேஜிலலாம் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க, உங்களுக்கு நான் சொல்கிறேன். டிஸ்கவுண்ட்டை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் வந்து பொதுவாக நீங்கள் 2ஆக பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடு டிஸ்கவுண்ட், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடு டிஸ்கவுண்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேஷ் டிஸ்கவுண்ட். ஒன்று வந்து ட்ரேடு டிஸ்கவுண்ட், இன்னொன்று கேஷ் டிஸ்கவுண்ட். ஒன்று வந்து ட்ரேடு டிஸ்கவுண்ட்டு, இன்னொன்று வந்து கேஷ் டிஸ்கவுண்ட்டு. ஓகேவா? இது வந்து டைப் ஆஃப் டிஸ்கவுண்ட். டைப் ஆஃப் டிஸ்கவுண்ட்டில் 2 வகையான டிஸ்கவுண்ட் இருக்குது. ஒன்று ட்ரேடு டிஸ்கவுண்ட்டு, இன்னொன்று கேஷ் டிஸ்கவுண்ட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பர்பஸ். இந்த ட்ரேடு டிஸ்கவுண்ட்டு எதுக்காக இருக்குது, கேஷ் டிஸ்கவுண்ட் எதுக்காக இருக்குது? ட்ரேடு டிஸ்கவுண்ட்டுங்கிறது சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. ட்ரேடு டிஸ்கவுண்ட்ங்கிறது சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ண, கேஷ் டிஸ்கவுண்ட்ங்கிறது கலெக்ஷனை இம்ப்ரூவ் பண்ண. சேல்ஸ் டிஸ்கவுண்ட் எதுக்காக இருக்குது? இம்ப்ரூவ் சேல்ஸ் அல்லது இன்க்ரீஸ் த சேல்ஸ். வேறஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் டிஸ்கவுண்ட் எதுக்காக இருக்குது? இன்க்ரீஸ் த கலெக்ஷன், கலெக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இருக்குது பர்பஸ். அடுத்தது when to give. இது வந்து பார்த்தீங்கன்னா அட் த டைம் ஆஃப் சேல் பண்ணும்போது, அட் த டைம் ஆஃப் சேல்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா அட் த டைம் ஆஃப் கலெக்ஷன், அட் த டைம் ஆஃப் கலெக்ஷன். ஓகேவா? அடுத்தது அக்கௌண்டபிலிட்டி. நோ நீடு டு அக்கௌண்ட். இதை வந்து பார்த்தீங்கன்னா நோ நீடு டு அக்கௌண்ட். இதை வந்து பார்த்தீங்கன்னா டு பி அக்கௌண்ட், மஸ்ட் அக்கௌண்ட், மஸ்ட் அக்கௌண்ட்.
ரைட். இதுதான் வந்து ட்ரேட் டிஸ்கவுண்ட்டுக்கும் கேஷ் டிஸ்கவுண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஓகேவா? ட்ரேடு டிஸ்கவுண்ட்டுக்கும் கேஷ் டிஸ்கவுண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் பாருங்கள். முதல்ல இந்த டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது எதுக்காக கொடுக்குறதுனா சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. ஒருத்தனை கெடுக்கணும்னா என்ன பண்ணணும்னா முதல்ல அவன்கிட்ட ஆசைகளை தூண்டணும்பாங்க. ஒருத்தனை கெடுக்கணும்னா என்ன பண்ணணும்? ஒரு பொருளை வாங்க வைக்கணும், நம்ம ஒருத்தனை கெடுக்கணும். ஒருத்தனை ஒரு சினிமா பார்க்க வைக்கணும், என்ன பண்ணணும்? ட்ரெய்லர் விட்டு ரீல்ஸ் போட்டு ஆசையை தூண்டுறோம் இல்லையா? இப்போ லலிதா ஜுவல்லரி மார்க்கெட்டுக்கு எடுத்துக்கோ. லலிதா ஜுவல்லரி மார்ட் என்ன பண்ணுறான்? நீங்கள் வந்து நகை வாங்கணுன்னா என்கிட்ட வாங்க, தமிழ்நாட்டிலேயே என்கிட்ட மாத்திரம் தான் நகை வந்து கம்மியான ரேட்டில் நான் சேல் பண்ணுறேன். சப்போஸ் என்னை விட யாராவது என்னுடைய இதே ப்ராடக்ட்டு இதை விட வேறு யாராவது கம்மி ரேட்டு கொண்டு வந்தாங்கன்னா அந்த இன்வாய்ஸை கொண்டு வந்துவாங்க, அதே டிஸ்கவுண்ட்டு நான் உங்களுக்கு தரேன் அப்படின்றார். ஸோ இது நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, இதுலேருந்து லலிதா ஜுவல்லரி ஆடை பார்க்கும்போது நமக்கு அவங்ககிட்ட நகை வாங்கணும் அப்படின்னு ஒரு இன்டியூஸ் பண்ணுது. அதன்படி என்ன பண்ணுறோம்? நகையை வாங்கிட்டு வீட்டுக்கு வரோம். வீட்டில் வந்து நகையை வைக்கிறோம். அந்த மாதம் நீட் எக்ஸாமில் நம்ம பொண்ணோ பையனோ எக்ஸாம் பாஸ் பண்ணிடுறாங்க, காலேஜுக்கு போகணும், டாக்டர் சீட்டு வாங்கணும். அப்போ என்ன பண்ணுறோம்? மணப்புரம் ஃபைனான்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் வருது. நகையை வாங்கி என் வீட்டில் சும்மா வச்சுருக்கீங்க, என்கிட்ட கொண்டு வந்து அடகு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விளம்பரமும் பாருங்கள், அப்படியே தெரியும் உங்களுக்கு, நான் போய் சொல்லலை. இப்போ லலிதா ஜுவல்லரி விளம்பரம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. லலிதா ஜுவல்லரி ஆடு, லலிதா ஜுவல்லரி ஆடு இமேஜஸ் எப்படி இருக்குது பாருங்கள், கம்பேர் பண்ணுங்கள். ஓகேவா? லலிதா ஜுவல்லரி விளம்பரத்தை என்கிட்ட இந்த மாதிரி கம்பேர் பண்ணுங்கள், என்கிட்ட வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதே மணப்புரம் ஃபைனான்ஸ் ஆட் பாருங்கள். நீங்கள் வந்து ஏன் வந்து மணப்புரம் ஃபைனான்ஸ் மணப்புரம் ஃபைனான்ஸோட அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்க, நகையை வந்து என்கிட்ட கொண்டு வந்து அடமானம் வச்சுருப்போங்க. ஓகேவா? கோல்டு லோன் அடமானம் வைங்க. லலிதா ஜுவல்லரிக்காரன் சொல்கிறான் நகை வாங்குன்னு சொல்லிட்டு, நாம் உடனே போய் நகையை வாங்கிட்டு வந்துடுறோம் வீட்டில். மணப்புரம் ஃபைனான்ஸ்காரன் சொல்கிறான் நகையை வாங்கி என் வீட்டில் வச்சுருக்கீங்க, சும்மா என்கிட்ட கொண்டு வந்து அடகு வை, உங்கள் தேவையை தீர்த்துக்கோங்கிறான். கொண்டு போய் அடகு வைக்கிறோம். அடுத்தது என்ன சொல்கிறான்? ஆர்டிகா ஜுவல்லரி, ஆர்டிகா ஜுவல்லரின்னு ஒருத்தர் இருக்கான், அவன் வருவான். அவன் என்ன பண்ணுவான்? ஆர்டிகா ஜுவல்லரி, ஆர்டிகா ஜுவல்லரி என்ன சொல்லுவான்? அடகு நகைகளை விற்க வேண்டுமா, என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் அப்புறம் நம்ம ஏன் நகை வாங்கணும்? இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஒருத்தர் நகையை வாங்க சொல்கிறான், ஒருத்தர் நகையை வாங்கின நகையை என்கிட்ட கொண்டு வந்து அடமானம் வைங்கிறான். அடமானம் வச்சுட்டு ஏன்டா மீட்க முடியாமல் கஷ்டப்படுற, என்கிட்ட விற்றுட்டு போகணும்னு இன்னொருத்தன் சொல்கிறான். கடைசியில் நகை ஏன் வாங்கணும்னு தெரியாமல் போயிடுது. ரைட், ஓகே, அது அப்படியே இருக்கட்டும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ அஷ்யூம் பண்ணிக்கோ, நீ ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருக்க. என்ன பண்ணுற? நீ ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருக்க, நான் வந்து ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ். நான் என்ன பண்ணுறேன்? உங்ககிட்ட ஆர்டர் எடுக்க வரேன். அந்த மாதிரி ஆர்டர் எடுக்க வரும்போது ஹார்லிக்ஸ் பாட்டில் உன் கடையில் ஆல்ரெடி ஒரு 40 ஹார்லிக்ஸ் பாட்டில் இருக்குது. உன் கடையில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 ஹார்லிக்ஸ் பாட்டில் அடுக்கி வச்சுருக்கேன். ஒரு சாதாரண ஒரு சின்ன மெடிக்கல் ஷாப்பில் ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் ஒரு நாளைக்கு எத்தனை ஓடும் அப்படின்னா, 2 நாளைக்கு ஒன்று ஓடினாலே பெரிய விஷயம். ஒரு 200 கிராமு, ஒரு 1/2 லிட்டர், 1/2 கிலோ வச்சுக்கோ. 2 நாளைக்கு ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் ஓடினாலே பெரிய விஷயம். நீங்கள் வேணால் உங்கள் மெடிக்கல் ஷாப்பில் போய் கேளுங்க, ஒரு நாளைக்கு எத்தனை ஹார்லிக்ஸ் பாட்டில் விற்கிறேன்னு. ஏங்க 2 நாளைக்கு ஒன்று போகுது, 3 நாளைக்கு ஒன்று போகுது அப்படின்னா. இப்போ நான் தான் வந்து இந்த ஹார்லிக்ஸ் பாட்டில் மேனுஃபேக்சரிங் பண்ணுற இந்த ஹிந்துஸ்தான் யூனிலீவர் லிமிடெட் அதனுடைய மெடிக்கல் ரெப்பு. நான் வரேன் இங்கேருந்து மெடிக்கல் ஷாப்பில் பார்க்குறேன், மெடிக்கல் ஷாப்பில் பார்க்குறேன், நீங்கள் மெடிக்கல் ஷாப் ஓனர். நான் கேட்குறேன், என்னங்க நம்ம ப்ராடக்ட்லாம் எல்லாம் ஓடி போச்சு போல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அவன் சொல்கிறான், நீங்கள் வேறங்க 4 ப்ராடக்ட் ஓடி இருந்துச்சுன்னா 400 ப்ராடக்ட் நின்றுட்டு இருக்குங்க. அதுவும் இந்த ஹார்லிக்ஸ் ஓடவே மாட்டேங்குது. நம்ம எதை விற்கலான்னு சொல்லி நினச்சி வரோமோ அப்போ அவன் சொல்லுவான், ஏன் அந்த ப்ராடக்ட் தான் ஓடலம்பான். நமக்கு அப்படியே டவுன் ஆகிடும். ஆனாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? டவுன் ஆகிடக்கூடாது. ஓகேவா? நம்ம ஹார்லிக்ஸ் பாட்டில் இவன் தலையில் கட்டுவோன்னு சொல்லிட்டு வந்துருப்போம். அவன் சொல்லுவான், இருக்கிறதுலே ஹார்லிக்ஸ் தாங்க ஓடலன்னு சொல்லிட்டு அவனாவே முன்னாடி சொல்லிவிடுவான். இப்போ நமக்கு ஒரு இதாகிடும். ஓகேவா? நம்ம வந்து நம்ம விற்காமல் இருந்தால் நமக்கு கமிஷன் கிடைக்காது, நமக்கு சம்பளமும் கிடைக்காது, நம்ம விற்று தான் தொலைக்கணும். அப்போ சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ண என்ன பண்ணணும்? ஆசைகளை தூண்டணும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்? அந்த மெடிக்கல் ஷாப்காரன்ட்ட, நீங்கள் தான் மெடிக்கல் ஷாப்னு வச்சுக்கேன்,
சார் நம்மள்ட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். இப்போல்லாம் வந்து நிறைய பசங்க வந்து வீட்டில் இருக்காங்க. ஹார்லிக்ஸை வந்து வெறுனியே சாப்பிடுவாங்க சார். கவலைப்படாதீங்க, ஓடிடும். நம்ம வந்து ப்ரமோஷன்லாம் கொடுத்துருக்கோம், அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுத்துருக்கோம், ஓடிடுச்சு, கவலைப்படாதீங்க அப்படி சொல்லிட்டு ரெகுலராக நீங்கள் வாங்கினீங்கன்னா ஹார்லிக்ஸ் பாட்டில் 20% டிஸ்கவுண்ட்டு சார். இப்போ அடிஷ்னலாக இன்னொரு ஆஃபர் தரோம். 12 ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்கினா 2 ஹார்லிக்ஸ் பாட்டில் ஃப்ரீ, அந்த 20% டிஸ்கவுண்ட் இல்லாமல். இல்லைனா 24 ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்க 5 பாட்டில் ஃப்ரீ அப்படிங்கணும் அடிஷ்னலாக. எவ்வளோ சொல்கிறோம்? 12 வாங்கினா 2 ஃப்ரீ, 24 வாங்கினா 5 ஹார்லிக்ஸ் பாட்டில் ஃப்ரீ அப்படிங்கிறோம். நம்மளால் அப்படின்னு நினச்சி பார்ப்போம், என்னடா அது, நம்ம ஏற்கனவே 20% வாங்கி வச்சுருக்கோம், அந்த 20% டிஸ்கவுண்ட்டு, அது இல்லாமல் இன்னொரு 5 ஹார்லிக்ஸ் பாட்டில் வேறு அடிஷ்னலாக நமக்கு கிடைக்குது. சரி ரைட்பா, பேமெண்ட்டு வேறு நீங்கள் உடனே கேட்பீங்களையா அப்படிமா. அதெல்லாம் கிடையாதுங்க, எப்போதும் போல தான். அது 30 மாதம் 30 நாள் கிரெடிட்டு, நீங்கள் 40 நாளில் கூட கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டீலர் அட்ஜஸ்ட் பண்ணிப்பான். நான் வந்து ஒன்று ஸ்கீம் போட்டுருவா, 12க்கு 2 இல்லை 24க்கு 5 சொல்லுங்கள் அப்படிமா. சரி 24க்கு 5 போடுங்க, 12க்கு 2 போடுங்கம்மா. இல்லை சார் 24க்கு 5 போடுங்க, ஒன்று எக்ஸ்ட்ரா கிடைக்கும். போடுங்க சார், பேமெண்ட் என்ன 1 மந்த் கழிச்சு தானே கொடுக்க போகிறீங்க, நானே ஆல்டிக்ஸ் பாட்டுக்கு ஆர்டர் அனுப்புகிறேன், கவலைப்படாதீங்க, போடுங்க அப்படின்னு. அவன் அப்படியே தலையை சொல்லி சரி போடுங்க சார் அப்படின்ட்டுருவான். நான் ஒரு ஆர்டர் எடுத்து டீலரை கூப்பிட்டு, எப்பா இந்த மாதிரி மாளவிகா மெடிக்கல் ஷாப் இருக்குல்ல, அங்கே கொண்டு போய் ஒரு 24 ஆலிஸ் பாட்டில் 24க்கு 5 ஸ்கீமு தள்ளி விட்டு போ அப்படின்னு. அது மாளவிகா மெடிக்கல் ஷாப்புக்கு கொண்டு வந்து அவன் தள்ளி விட்டு போயிடுவான். தள்ளி விட்டு டெலிவரி பண்ணிவிடுவான். அவன் தலையை சொரிஞ்சுனா இன்வாய்ஸை வாங்கிட்டு செக் பண்ணிவிட்டு வாங்கி உள்ளே வச்சுருவான். ஏற்கனவே அங்கே 40 இருக்குது, இப்போ ஒரு 24 ஆச்சு, 69 ஆலிஸ் பாட்டில் வந்தாச்சு. ஓகேவா? 2ஆம் நாள் என்ன பண்ணுவான், 2ஆம் நாள் கலெக்ஷனுக்கு ஒரு ஆளை அனுப்புவான், நந்திதாவை. போய் மாளவி கேட்டால் கலெக்ஷன் ஆகிடும். நந்திதா வந்து மாளவி கேட்டார், அந்த ஹார்லிக்ஸ் பாட்டில் முன்னாடி 2 நாள் முன்னாடி டெலிவரி பண்ணோம்ல மேடம், அதுக்கு பேமெண்ட்டு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு. சார் அது 30 நாள் கிரெடிட்டு, என்ன 40 நாள் கழிச்சு கொடுத்தா போதுன்னா, நீங்கள் இப்பயே வந்துருக்கீங்க, ஏற்கனவே நான் ஒரு 70 ஹார்லிக்ஸ் பாட்டில் வச்சுருக்கேன், அது கூட இதையும் சேர்த்து வச்சுருக்கேன், விற்றா தானே சார் தர முடியும் அப்படின்னு மாளவிகா சொல்லுவாங்க. இல்லை மேடம், நான் என்ன சொல்கிறேன்னா, நந்திதா இப்படி பேசுவாங்க, இல்லை மேடம் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து எப்படி இருந்தாலும் இதுக்கு காசு கொடுத்தாகணும் இல்லையா, ஒரு மாதம் கழித்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் என்ன இன்வாய்ஸ் வேல்யூ அதை அப்படியே கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் இன்றைக்கே கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ஒரு 5% கேஷ் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் மேடம். 5% கேஷ் டிஸ்கவுண்ட்னு நினச்சி பாருங்கள். நீங்கள் உங்கள் காசை பேங்க்கில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வட்டி வருமானம் வராது, ஏன்னா கரண்ட் அக்கௌண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனால் அதே எங்கள்கிட்ட வந்து நீங்கள் முன்னக்கூட்டியே கொடுத்தீங்கன்னா இன்னொரு 5% உனக்கு கேஷ் டிஸ்கவுண்ட் கிடைக்கும், உங்களுடைய ரேட் வந்து குறைஞ்சி போய்டும், ப்ராடக்ட் ப்ரைஸு உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் மேடம். யோசனை பண்ணுங்கள், நானும் கம்பல் பண்ணல அப்படின்னு ஒன்று. மாளவிகா யோசனை பண்ணுவாங்க, ஆமாம் நம்மள்ட்ட தான் பேங்க்கில் பணம் இருக்குது, சும்மா வச்சு என்ன பண்ண போகிறோம், சரி ரைட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ சீனிவாசன் வந்து ஆர்டர் எடுத்தான், சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டான், பின்னாடியே நந்திதாவை அனுப்பிச்சு டீலர் வந்து கேஷை கலெக்ட் பண்ணிட்டான். 2 மாதம் ஆகுது, வச்சுருந்த 70 ஹார்லிக்ஸ் பாட்டில் எவ்வளோடா பேருக்குன்னா 15 பேருக்கு, மிச்சம் எவ்வளோ இருக்குது, 70ல் 15 போச்சுன்னா 20, 55 ஹார்லிக்ஸ் பாட்டில் அப்படியே அடுக்கி வச்சுருக்கான் மாளவிகா. 2 மாதம் கழிச்சு ஃபோன் பண்ணுறான், சார் சீனிவாசன் சார் எங்கே இருக்கீங்க, பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது, நான் ஏன் அந்த கடை பக்கம் போகிறேன், ஒரு 6 மாதம் அந்த பக்கம் போகக்கூடாது முடிவு பண்ணுவேன், சொல்லுமா என்னம்மா சரி. இல்லை சார் நீங்கள் ஹார்லிக்ஸ் பாட்டில் ஆர்டர் எடுத்துக்கிங்களா சார், ஆமாம் சொல்லுங்கள் என்னப்பா அதுக்கு, இன்னும் வேணுமா, இன்னும் இல்லை சார் ஏற்கனவே நீங்கள் எடுத்து கொடுத்தீங்களா ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில், அதில் வந்து ஒரு 10 ஹார்லிக்ஸ் பாட்டில் வந்து எக்ஸ்பைரி முடிகிற மாதிரி இருக்குது டேட்டு, கொஞ்சம் ஏதாவது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுங்களேன். மேடம் அப்போல்லாம் ரீப்ளேஸ்லாம் பண்ண முடியாது மேடம், அது ஸ்கீமில் வந்தது மேடம், என்ன ரீப்ளேஸ்லாம் பண்ண முடியாது மேடம், ஸ்கீமில் ஸ்பெஷல் ஸ்கீமில் கொடுத்தலாம் பண்ண முடியாது, நீங்கள் நார்மலாக வாங்கிட்டு தான் ரைட்டு. 2வது நீங்கள் இப்போ என்ன முடிய போகிற 10 நாளைக்கு முன்னாடி கொடுத்தீங்கன்னா நான் யார்கிட்ட போய் விற்க முடியும், நானா சாப்பிட முடியும், இல்லை மேடம். உடனே அவங்க, நானா சார் அந்த 10 ஹார்லிக்ஸ் பாட்டில் சாப்பிட முடியும், இல்லைம்மா நீங்கள் சாப்பிட முடியாது நானும் சாப்பிட முடியாது, ஆனால் அது ஸ்கீமில் வந்ததுமா ஒன்றும் மாற்றலாம் முடியாதுமா பார்த்துக்கோம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துடுவேன், முடிஞ்சு போச்சு. இப்போ யாருக்கு நஷ்டம், மொத்தமாக மாளவியாவுக்கு தான் நஷ்டம். ஒரு 30 ஹார்லிக்ஸ் பாட்டில் எக்ஸ்பைரி ஆகி கொண்டு போய் குப்பையில் தூக்கி போடுவாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கிற உண்மை மார்க்கெட்டில், ரைட்டா. இதுலேருந்து ஒரு விஷயம் ஒன்று புரியுது அப்படின்னா, ட்ரேடு டிஸ்கவுண்ட் அப்படின்னா சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது. சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் நம்மள்கிட்ட இந்த மாதிரி ஆசை காட்டி வாய் ஒழுகிற மாதிரி நல்லா இனிப்பாக பேசி சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணிவிடுவான். கேஷ் டிஸ்கவுண்ட்டுங்கிறது கலெக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, சேல்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவனுக்கு வர வேண்டிய காசை அவன் பேசி கலெக்ஷனை இன்க்ரீஸ் வசூல் பண்ணிட்டு போயிடுவான், ரைட்டா. இப்போ பாருங்கள் பர்பஸ் வந்து புரியுதா. அடுத்தது எப்போ அக்கௌண்ட் பண்ணணும்,
எது அக்கௌண்டபிலிட்டி. சேல்ஸு ட்ரேடு டிஸ்கவுண்ட் எப்போ அக்கௌண்ட் பண்ணணும் அப்படின்னா சேல்ஸ் பண்ணும்போது அக்கௌண்ட் பண்ணணும். கேஷ் டிஸ்கவுண்ட் எப்போ அக்கௌண்ட் பண்ணணும்? கலெக்ஷன் பண்ணும்போது அக்கௌண்ட் பண்ணணும். அடுத்தது அக்கௌண்டபிலிட்டி. சார் மேலே வந்து நீங்கள் ட்ரேடு டிஸ்கவுண்ட்டை சேல்ஸ் பண்ணும்போது அக்கௌண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க, ஆனால் இங்கே வந்து அக்கௌண்ட் பண்ண வேண்டான்னு சொல்கிறீங்க. ஒரே குழப்பமாக இருக்கே. இப்போ சரவணா ஸ்டோருக்கு போகிறோம், சுடிதார் தூங்கும், அங்கே என்ன போட்டுருவான்? 50% டிஸ்கவுண்ட்டு, நோ ரிட்டர்ன் நோ எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு போட்டுருவான். 50% டிஸ்கவுண்ட்டு, நோ ரிட்டர்ன் நோ எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு போட்டுருவான். ₹1000 சுடிதார் எங்கேயோ முனையில் கொஞ்சோன்னு கிழிஞ்சிருக்கும், யாருக்கு இது தெரிய போகுது அப்படின்னு வாங்கி கொண்டு போய் வீட்டில் போட்டோம் அப்படின்னா 2 நாள் பல்ல காட்டி மொத்தமாக போயிடும். எடுத்துகிட்டு வந்து ரிட்டர்னும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ₹1000 உள்ள சுடிதாரை ₹500 விற்கிறான் இல்லையா? ₹1000 சுடிதாரை ₹500 விற்கிறான். நீ வந்து எவ்வளோ பண்ணுவேன்? சரவணா ஸ்டோரில் போய்ட்டு கேஷ் எவ்வளோ கொடுப்ப? கேஷ் கவுண்டரில் ₹500 கொடுத்து சுடிதார் வாங்கிட்டு போயிட்டே இருப்பியா? இல்லை கேஷ் கவுண்டரில் முதல்ல ₹1000 கொடுத்து வாங்கிட்டு பில்லை வாங்கிட்டு டெலிவரி கவுண்டரில் போயிட்டு டெலிவரி வாங்கிட்டு திரும்பவும் அந்த பில்லை கொண்டு வந்து கேஷ் கவுண்டரில் கொடுத்து எப்பா இப்போ டிஸ்கவுண்ட் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி போவியா? எது பண்ணுவேன்? டிஸ்கவுண்ட்டு போக உள்ள காசு தான் நம்ம கொடுப்போம் ரெகுலராக, ரைட்டா? அப்போ நீ டிஸ்கவுண்ட்டு நீ அக்கௌண்ட் பண்ணவே வேண்டாம். நீ எதை அக்கௌண்ட் பண்ண வேண்டாம்? நீ கொடுக்க வேண்டாங்கிற காசை ஏன் அக்கௌண்ட் பண்ணணும்? கொடுக்க வேண்டிய காசை மாத்திரம் தான் அக்கௌண்ட் பண்ணணும். அதனால் அக்கௌண்டபிலிட்டி. இந்த அக்கௌண்டபிலிட்டி எப்போ வருது? நீங்கள் சேல்ஸ் பண்ணும்போது தானே வருது, ரைட்டா? அதனால தான் இந்த ட்ரேட் டிஸ்கவுண்ட்ங்கிறது எப்போ வரும்னா சேல்ஸ் பண்ணும்போது தான் வரும். அதை நீங்கள் அக்கௌண்ட் பண்ணக்கூடாது. எப்படி சரவணா ஸ்டோரில் என்ன டிஸ்கவுண்ட் போக என்ன அமௌண்ட்டோ அது மாத்திரம் கொடுக்குறோம், ஸோ அதை மாத்திரம் அக்கௌண்ட் பண்ணால் போதும். ஏன் சார் அக்கௌண்ட் பண்ணக்கூடாது? நீ அக்கௌண்ட் பண்ணிக்க வேண்டான்னு சொல்லல, அப்புறம் ஜிஎஸ்டிலேருந்து கேள்வி கேட்பான். அதை வந்து இன்டைரக்ட் இன்கம்னு காட்டுவேன். அது இன்கம்னா டிஸ்கவுண்ட்டுங்கிறது ஒன் ஆஃப் த ரெவென்யூ, அதுக்கு ஏன் ஜிஎஸ்டி போடலன்னு ஒன்று ஜிஎஸ்டிலேருந்து கேள்வி கேட்பான். அதனால் அக்கௌண்ட் பண்ணாத. புரியுதா, ரைட்டா? ஆனால் கேஷ் டிஸ்கவுண்ட்டு அக்கௌண்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா உனக்கு நான் கிரெடிட் சேல் பண்ணுறேன், ஹரிணிக்கு சேல்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஹரிணி அக்கௌண்ட் டெபிட்டு, ஹரிணி அக்கௌண்ட் டெபிட்டு, சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டு ₹5000. அடுத்த நாள் வந்து பேமெண்ட் பண்ணும்போது ஹரிணி இமீடியட்டாக பேமெண்ட் தராங்க, ஒரு ₹50 டிஸ்கவுண்ட் கொடுங்க, ₹100 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் ஹரிணி அக்கௌண்ட்டில் ₹1000 காட்டின்னு இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? கேஷ் அக்கௌண்ட் டெபிட்டு 900, டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் டெபிட்டு ₹100, ஹரிணி அக்கௌண்ட்டு கிரெடிட் 1000. அப்படி போட்டால் தான் அக்கௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் க்ளோஸ் ஆகும். ஸோ இந்த கேஷ் டிஸ்கவுண்ட்டு நான் அப்போ அக்கௌண்ட் பண்ணி தான் ஆகணும். கேஷ் டிஸ்கவுண்ட் நாம் அப்போ அக்கௌண்ட் பண்ணி தான் ஆகணும், ரைட்டா? என்ட்ரி இனிமேல் கொடுக்குன்னு போடலாமா? குட்ஸ் பர்ச்சேஸ்டு ஃபார் கேஷ் ₹5 lakh at 20% ட்ரேட் டிஸ்கவுண்ட். இதில் அக்கௌண்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட்டு 80%, அக்கௌண்ட் பண்ண வேண்டான்னு சொல்கிற அமௌண்ட்டு 20%, ரைட்டா? அக்கௌண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிற அமௌண்ட்டு 80%, அக்கௌண்ட் பண்ண வேண்டான்னு சொல்கிற அமௌண்ட்டு 20% அமௌண்ட்டு. நீ எதை அக்கௌண்ட் பண்ணணும்னா 80% தான் அக்கௌண்ட் பண்ணணும். அப்போ டேலிக்கு வாங்க. டேலிக்கு வந்துட்டு இது என்ன என்ட்ரி அப்படின்னு பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன என்ட்ரி? குட்ஸ் பர்ச்சேஸ்டு ஃபார் கேஷ் ₹5 lakh at 20% ட்ரேடு டிஸ்கவுண்ட். ஸோ இது பர்ச்சேஸ் என்ட்ரி. கேட்வே ஆஃப் டேலி வாங்க. பர்ச்சேஸ்க்கு ஷார்ட்கட் F9. டேட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டேட் போட்டிருக்கு? ஆக்சுவலாக 6/3 போட்டிருக்கு, வேண்டாம் 1/3 இருக்கட்டும், ஏன்னா எஜுகேஷன் வெர்ஷன். நீங்களாகவே இன்வாய்ஸ் நம்பர் போட்டுக்கோ. கிரியேட் போங்க. இது வந்து கேஷ் பர்ச்சேஸாக கிரெடிட் பர்ச்சேஸாக? கிரெடிட் பர்ச்சேஸ், கேஷ் பர்ச்சேஸ். ஸோ கேஷை செலக்ட் பண்ணுங்கள், Ctrl A. இந்த இடத்துல Alt C போய்ட்டு லெட்ஜர் க்ரியேட் பண்ணுங்கள். பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட், பர்ச்சேஸ் அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட், ஓகேவா? எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம்? 5 lakhக்கு 20% ட்ரேட் டிஸ்கவுண்ட். 5 lakhக்கு 20% ட்ரேட் டிஸ்கவுண்ட் அப்படின்னா 80% அக்கௌண்ட் பண்ணணும், 20% அக்கௌண்ட் பண்ணக்கூடாது, ஓகேவா? அப்போ 5 lakhக்கு 80% எவ்வளோங்கிறத கால்குலேட் பண்ணணும். நீ வவுச்சர் என்ட்ரி பண்ணிட்டு இருக்கும்போதே கால்குலேட் பண்ணலாம் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு, வாயால் போட்டுடலாம், அது வேறு விஷயம். பட் இந்த இடத்துல கால்குலேட் பண்ணுறது எப்படின்னா, இந்த அமௌண்ட்டு காலத்தில் வச்சுட்டு Alt C, என்ன பட்டன்? Alt C.
ஆல்ட் சி பண்ணால் இங்கேருந்து கால்குலேட்டர் பட்டன் கீழே ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல 5 lakh இன்ட்டு 75% எவ்வளோ 80%? 80%. ஏன்னா 20% தர வேண்டாம். அப்போ தரணுங்கிற அமௌண்ட்டு 80%. 5 lakh இன்ட்டு 80% போட்டிங்கன்னா இங்கே நீ போட்ட வேறு அந்த அமௌண்ட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஆல்ட் சி ப்ரெஸ் பண்ணி 5 lakh இன்ட்டு 80 ஷிஃப்ட்டு படிச்சுட்டு 5 பர்சன்டேஜ் பட்டனுக்கு ஷிஃப்ட்டு பிடிச்சிட்டு 5 கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். அவ்வளோதான். என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணிவிடுங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், மெஷினரி பர்ச்சேஸ் rupees 2,50,000 அண்ட் இன்சுலேஷன் எக்ஸ்பென்சஸ் பெய்டு 50,000. அமௌண்ட் பெய்டு பை செக். ஓகேவா? மெஷினரி பர்ச்சேஸ் வந்து பொதுவாக 3 வகையான பர்ச்சேஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். பர்ச்சேஸ் வந்து பொதுவாக 3 வகையான பர்ச்சேஸ் என்னென்ன அப்படின்னா, ஒன்று ட்ரேடிங் பர்ச்சேஸ், இன்னொன்று P&L பர்ச்சேஸ், மூணாவது பேலன்ஸ் ஷீட் பர்ச்சேஸ். ஸோ பர்ச்சேஸை வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 3ஆக பிரிக்கலாம். ஒன்று ட்ரேடிங் பர்ச்சேஸ், இன்னொன்று P&L பர்ச்சேஸ், மூணாவது பேலன்ஸ் ஷீட் பர்ச்சேஸ். ட்ரேடிங் பர்ச்சேஸ் அப்படின்னா என்ன, வாங்கி விற்கணுங்கிற நோக்கத்தில் பண்ணக்கூடிய பர்ச்சேஸ் எல்லாமே ட்ரேடிங் பர்ச்சேஸ். வாங்கி விற்கணுங்கிற நோக்கத்தில் பண்ணக்கூடிய பர்ச்சேஸ் எல்லாம் ட்ரேடிங் பர்ச்சேஸ். ஓகேவா? P&L பர்ச்சேஸ் அப்படிங்கிறது என்ன, நம்ம வந்து விற்க மாட்டோம், நம்ம பர்சனல் யூஸ்க்கு யூஸ் பண்ணிப்போம். ஸ்டேஷ்னரி, பிரிண்டிங், பேனா, எழுத்து, பேப்பர், இதெல்லாம் எக்ஸ்பென்ஸ் பர்ச்சேஸ், அதெல்லாம் P&L வரும். பேலன்ஸ் ஷீட் பர்ச்சேஸ் அப்படின்னா என்ன, ஃபிக்ஸட் அசெட் பர்ச்சேஸ், இதெல்லாம் பேலன்ஸ் ஷீட்டில் வரும். ஃபிக்ஸட் அசெட் பர்ச்சேஸ் ஏன் பேலன்ஸ் ஷீட்டில் போடணும், ஏன்னா அதனுடைய பெனிஃபிட்டு நாட் ஓன்லி 1 year இல்லை, ஓவர் த பீரியட் ஆஃப் 1 year, மோர் தென் 1 year, 5 years 10 years அப்படின்னு பெனிஃபிட் கொடுக்க போகுது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், அது பேலன்ஸ் ஷீட்டில் போட்டு எவ்ரி இயர் அந்த டெப்ரிசியேஷன் மாத்திரம் எக்ஸ்பென்ஸை நம்ம ரைட் ஆஃப் பண்ணுறோம். அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸட் அசெட்டை இன்ஸ்டால் பண்ணும்போது, மெஷினரி கொண்டு வைக்கும்போது அதுக்கு இன்சுலேஷன் எக்ஸ்பென்ஸ்னு ஒன்று இருக்குது. ஒன்றும் இல்லை, இப்போ சரவணா ஸ்டோர் போகிறோம், இல்லை வசந்தானுக்கு போகிறோம், ஒரு ஃப்ரிட்ஜு என்ன விலைன்னு கேட்குறேன், 20,000 சொல்கிறான். வெறும் ஃப்ரிட்ஜை மாத்திரம் வாங்கிட்டு வர முடியுமா? ஃப்ரிட்ஜு வாங்கினதுக்கப்புறம் சொல்லுவான், சார் அதுக்கு ஸ்டெபிளைசர் வேணும் சார், ஸ்டெபிளைசர் சேர்த்து வாங்க, அது ஒரு 2,000, 22,000. ஃப்ரிட்ஜை வாங்கி எங்கே சார் தரையில் வைக்க போகிறீங்க, அதுக்கு ஒரு ஸ்டாண்டு வாங்க வேண்டாம் அப்படிமா. சரி ஸ்டாண்டு ஒன்று கொடுப்பா, அது ஒரு 1000, 23,000. எப்படி சார் கொண்டு போக போகிறீங்க அப்படின்னே, நீங்கள் டெலிவரி பண்ண மாட்டீங்களா? ஐயா நான் கடையை விட்டு இறக்கி வச்சுருவோம், அதோட முடிஞ்சு போச்சு, நீ தான் கொண்டு போகணும்பா. டெலிவரி சார்ஜ் ஒரு 500, 20, 22, 23, 23,500 ஆச்சு. டெலிவரி கொண்டு வந்து வீட்டில் இறக்கி வச்சாச்சு. இறக்கி வச்சுட்டு அடுத்த நாள் இன்சுலேஷனுக்கு வருவான் ஒருத்தன் கம்பெனிலேருந்து, சார் இந்த இது போட்டிங்களா நீங்கள் ஸ்டாண்டு, இந்த ஸ்டாண்டு வந்து வேலைக்கு ஆகாது சார், நம்ம ஸ்டாண்டு போடுங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஹெவியாக இருக்கும், இதெல்லாம் 2 நாளே உட்காந்து போய்டும். ஏன் இந்த மாதிரி சரவணா ஸ்டோரில் நம்ம சொல்லிட்டோம், உங்கள் இந்த மாதிரி கஸ்டமர் தலையில் தெரியாமல் கட்டிடுறாங்க அப்படின்றாங்க. சொல்லுங்க யோகிதா. சார் ஒரு டவுட் சார். சார் இப்போ ஒரு என்ட்ரி போட்டுங்களா சார், புக்ஸ் பர்ச்சேஸ்னு சொல்லிட்டு, கடைசியாக இதுக்கு முன்னாடி என்ட்ரி சார், லாஸ்ட் இல்லைம்மா, கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் டவுட் கேளுங்க. சரி ஓகே ஓகே சார். கிளாஸ் எப்போதுமே டவுட்டு கிளாஸ் முடிச்சு. இப்போ வந்து சரவணா ஸ்டோரில் போய்ட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஃப்ரிட்ஜோட விலை எவ்வளோ ஆயிடுச்சு, இப்போ நமக்கு 23,500 ஆயிடுச்சு. வாங்கி வந்து வீட்டில் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஸ்டாண்டு வளைச்சிக்கும். நான் அப்போவே சொல்லலை, இந்த சரவணா ஸ்டோர்காரெலாம் இப்படி தான் சார், வசந்தன்கோ இந்த மாதிரி கஸ்டமர் தலையில் கட்டிடுறான், எங்கள் ஸ்டாண்டை வாங்கி போடுங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்னு ஒன்று காட்டுவான். அப்போ தான் என் ஒய்ஃப் என் முகத்தை பார்ப்பா, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு. இல்லைம்மா இதே இருந்துட்டு போட்டோம், கடைசி வரைக்கும் அது கூட நான் தான் குப்பை கொட்ட போகிறேன், நீங்களா கொட்ட போகிறீங்க, நாளைக்கு ஃப்ரிட்ஜு தரையில் இறக்கி வச்சேன்னா அப்புறம் உங்களை தான் நான் கூப்பிடுவேன் ஃப்ரிட்ஜு நவுத்தும் போது. ஓகேவா? இதில் பாருங்கள், இந்த வீல்ஸ்லாம் கூட இருக்குது, நீ என்ன ஸ்டாண்டு வாங்கிறீங்க, நான் அப்பயே சொன்னேன்ப்பா இவன், ரைட்மா வாங்கிக்கோமா உன் இஷ்டமா அப்படின்னு சொல்லி. சரி ஸ்டாண்டை மாற்றியாச்சு.
சார் ஸ்டெபிளைசர் வந்து எவரெஸ்ட் ஸ்டெபிளைசர் தான் சார் ஸ்ட்ராங்கு, இது சும்மா டூப்ளிகேட் ஸ்டெபிளைசர், அப்புறம் வீடே பற்றின்னு எரிஞ்சிடுவோம் அப்படிமா. என்ன இந்த மாதிரி சொல்லி இல்லை 27,000 28,000 கொண்டு வந்து நிப்பாட்டிடுவான். 20,000 ரூபா ஃப்ரிட்ஜை 28,000 கொண்டு வந்துடுவான். இப்போ ஃப்ரிட்ஜோட காஸ்ட் எவ்வளோ நமக்கு? 28,000. ரைட்டா? ஒரிஜினல் ஃப்ரிட்ஜு ப்ரைஸு 20,000, ஆனால் அந்த இன்சுலேஷன் அது இதுன்னு சொல்லி நம்மள்கிட்ட 28,000 வந்து நிற்கிது. அதே மாதிரி தான் ஒரு மெஷினரி அப்படின்னா நாட் ஓன்லி மெஷினரி காஸ்ட், அந்த இன்சுலேஷன் காஸ்ட் அது வரைக்கும், அந்த இன்ஸ்டால் பண்ணுற வரைக்கும், மெஷினரியை வாங்கி கொண்டு வந்து இன்ஸ்டால் பண்ணுற வரைக்கும் உள்ள காஸ்ட் எல்லாமே மிஷினரி இன்ஸ்டலேஷன் காஸ்ட்டில் தான் நீங்கள் கொண்டு வந்து அதை சேர்த்துக்கணும். ரைட்டா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், 3 வகையான பர்ச்சேஸ். 3 வகையான பர்ச்சேஸ் என்னென்ன இருக்குது? வாங்குகிறோம் விற்கிறோம், வாங்குகிறோம் விற்கிறோம். நான் ஒரு மொபைல் ஃபோன் கடை வச்சுருக்கேன், மொபைல் ஃபோன் வாங்குகிறேன், மொபைல் ஃபோன் விற்கிறேன், மொபைல் ஃபோன் வாங்குகிறேன், மொபைல் ஃபோன் விற்கிறேன். அது ட்ரேடிங். ட்ரேடிங்னா வாங்கி விற்கணுங்கிற நோக்கத்தில் வாங்கிறது. அந்த பர்ச்சேஸ் எங்கே வரும் அப்படின்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் வரும், ட்ரேடிங் பிஎன்எல் கீழே, ட்ரேடிங் பிஎன்எல் அக்கௌண்ட் கீழே வரும். அந்த நான் வந்து ரோட்டில் போட்டு விற்க முடியுமா மொபைல் ஃபோனு? நான் அதுக்கு ஒரு கடை வைக்கணும், அதுக்கு வந்து ரேக் அடிக்கணும். அந்த ரேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் அசட். அந்த பர்ச்சேஸ் எங்கே வரும்? பேலன்ஸ் ஷீட்டில் வரும். அதுக்கு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் வைக்கணும், போர்டு வைக்கணும், அதெல்லாம் என்ன அப்படின்னா அதெல்லாம் ஃபிக்ஸட் அசட். அந்த பல்பு எரிய விட்ருப்பேன், லைட் எரியும், ஏசி போட்டிருப்பேன், அதுக்கு எக்ஸ்பென்ஸு, அது பிஎன்எல்ல வரும். பில்லு போட்டு தர பிரிண்டிங் ஸ்டேஷ்னரி பிஎன்எல்ல வரும். அந்த ரேக்கு ஏசி ஈசிலாம் போட்டிருப்பேன் இல்லையா, அதெல்லாம் பேலன்ஸ் ஷீட்டில் வரும். ஸோ இந்த மாதிரி பர்ச்சேஸ் வந்து 3 வகையில் இருக்குது. ரைட்டா? ஸோ இது வரைக்கும் நம்ம சொன்ன என்ட்ரிஸை வரைக்கும் இந்த ஒரு என்ட்ரியை நான் போட்டுடுறேன். இதுக்கப்புறம் இதே மாதிரி இந்த டைப் ஆஃப் டிரான்சாக்ஷனை நீங்கள் ஒரு வாட்டி படித்து பாருங்கள். ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு நீங்களாகவே ஈச் அண்ட் எவ்ரி டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் இது என்ன டைப் ஆஃப் டிரான்சாக்ஷனுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணு. ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டெபிட் என்ன வருங்கிறத கண்டுபிடி, கிரெடிட் வந்து உங்களுக்கு தானாக வரும். இதுதான் நான் சொல்கிற ரூல். ஈச் அண்ட் எவ்ரி டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் ஃபஸ்ட்டு வி ஹாவ் டு ஐடென்டிஃபை த டிரான்சாக்ஷன். அதில் டெபிட் என்ன வருங்கிறத கண்டுபிடி, கிரெடிட் தானாக வரும். பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு ஆல்வேஸ் டெபிட். அந்த ஒரு ரூலை ஞாபகம் வச்சுக்கோ. இதுதான் கடைசி என்ட்ரியாக இன்றைக்கி நான் போடுறேன். மெஷினரி பர்ச்சேஸில் 2,50,000, எக்ஸ்பென்ஸ் 50,000, ஸோ டோட்டலாக 3 லேக்கு. அதை வந்து இங்கே மெஷினரியில் போட போகிறோம். இங்கே வந்து இன்வாய்ஸ் நம்பர் நீங்களாவே ஒரு நம்பர் போட்டுக்கோ. ஓகேவா? மெஷினரிக்கு ஒரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணிக்கிறேன், எம்எஸ்எஸ் என்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு, எம்எஸ்எஸ் என்ஜினியரிங் அண்டர் சன்ட்ரி கிரெடிட்டார். ஏன்னா இது கேஷ் பர்ச்சேஸு, சாரி கிரெடிட் பர்ச்சேஸு. எம்எஸ்எஸ் என்ஜினியரிங்கில் வாங்குறதா கற்பனை பண்ணிப்போம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மேலே என்ன கேஷாக கிரெடிட்டாக சொல்லியாச்சு, கிரெடிட்டு. அதனால் நாமளாக ஒரு பேரை கொடுத்து பண்ணியாச்சு. இந்த இடத்துல இது வந்து கேஷ் பர்ச்சேஸாக கிரெடிட் பர்ச்சேஸாக என்ன சொல்லியிருக்காங்க, மெஷினரி பர்ச்சேஸ் பை பேங்க்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து பேங்க்குனா பேங்கை செலக்ட் பண்ணிக்கோ. ஓகேவா? எம்எஸ்எஸ் வேண்டாம், பேங்கை செலக்ட் பண்ணிக்கோ. கீழே வந்து என்ன பண்ணணும், ஃபிக்ஸட் அசட் பர்ச்சேஸ். அப்போ வந்து கிரியேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிளான்ட் அண்ட் மெஷினரி அப்படின்னு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். பிளான்ட் அண்ட் மெஷினரி அப்படின்னு போட்டு அது வந்து பார்த்திங்கன்னா அண்டர் ஃபிக்ஸட் அசட்ஸ் அப்படிங்கிற போடலாம். நீங்கள் உடனே கேட்கலாம், சார் பர்ச்சேஸ்ன்னு போட்டிங்கன்னா இது பிஎன்எல் அல்லது ட்ரேடிங் பிஎன்எல் தானே வரும், இது வந்து ஃபிக்ஸட் அசட் ஆச்சு, இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்டில் ஹிட் ஆகுமா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக ஹிட் ஆகும். அது எங்கே வருங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 லேக் நம்ம பர்ச்சேஸ் என்ட்ரியில் போட்டால் கூட அது வந்து எங்கே வரும்னா பேலன்ஸ் ஷீட்டில் தான் வரும், பிஎன்எல்ல வராது. ஏன் பிஎன்எல்ல வராது அப்படின்னா நம்ம வந்து அண்டர் வந்து நம்ம ஃபிக்ஸட் அசட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ தட் இது வரைக்கும் நம்ம போட்ட இந்த என்ட்ரியை பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சம்மை எடுத்து வச்சு மிச்ச என்ட்ரிஸ் என்னென்ன இருக்குது, ஈச் அண்ட் எவ்ரி டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன். நான் வந்து டிரான்சாக்ஷன் மாத்திரம் சொல்லிடுறேன், நீங்கள் கடகடன்னு போடுங்க. கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ் பை செக் அப்படின்னா இது வந்து ஃபிக்ஸட் அசட் பர்ச்சேஸ். குட்ஸ் சோல்டு ஃபார் கேஷ் அண்ட் டெபாசிட்டட் இன் த பேங்க் சேம் டே அப்படின்னா இது வந்து சேல்ஸ் என்ட்ரி. இது வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ரா. கேரேஜ் பெய்டு அப்படிங்கிறது இட் இஸ் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அடுத்தது குட்ஸ் சோல்ட் ஆன் கிரெடிட் அப்படிங்கிறது கிரெடிட் சேலு, 25% ட்ரேட் டிஸ்கவுண்ட், அப்போ 75% அக்கௌண்ட் பண்ணணும். ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்டுங்கிறது ஃபிக்ஸட் அசட் பர்ச்சேஸ். செக்கு ரிசீவ்டுங்கிறது ரசிப்ட்டு. கேஷ் வித்ட்ரான்ங்கிறது கான்ட்ரா. அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்ஸுங்கிறது பேமெண்ட். கமிஷன் ரிசீவ்டு பேமெண்ட்.
பேங்க் சார்ஜஸ்ங்கிறது பேமெண்ட்டில் கேஷ் பேமெண்ட்டா செக் பேமெண்ட்டா அப்படின்னு பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் இதை என்ட்ரி போடுங்க. அப்படி இல்லைன்னா நாளைக்கு நம்ம கண்டினியூ பண்ணி போடலாம். தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுவது உங்களுடைய டாலி ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.